டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய புதிய 2 சேனல் ஸ்மார்ட் ஸ்டடி மற்றும் எக்ஸாம் மாஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐமேத் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐமேத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரூத் டேபிள் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது மெய் அட்டவணை வந்து நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து 12th வந்து பார்த்திங்கன்னா +2 வந்து 12வது சாப்டரில் வருது. சரிங்களா? இதிலேருந்து நிச்சயமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மார்க்கு நிச்சயமாக வரும். 5 மார்க் வந்து ஒரு 5 மார்க்கு மேபி வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு 3 மார்க்கு நிச்சயமாக இதிலேருந்து நமக்கு வரும். சரி, ஃபஸ்ட்டு இதுக்கான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தலாம். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் 2 கூட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து நம்ம டிடின்னு எழுதலாம், இல்லை டிஎஃப்னு எழுதலாம், இல்லை எஃப்டின்னு எழுதலாம், இல்லை எஃப்எஃப்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ 2 கூட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். 2 கூட்டுமே சரியாக இருக்கலாம், இல்லை ஒன்று சரியாக இருந்து ஒன்று தவறாக இருக்கலாம், இல்லை ஒன்று தவறாக இருந்து இன்னொன்று செகண்டு சரியாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே தவறாக இருக்கலாம். இல்லையா? அப்படி இருந்தால் ரெண்டுத்துக்கு இடையில வந்து நம்ம கன்ஜெக்ஷன் இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அண்டு போட்டு எழுதுனா பி அண்டு கியூ. இது வந்து அண்டுக்கான சிம்பிள். சரிங்களா? இந்த வி தலைக்கீழ போட்டால் வரும் இல்லையா? அதான் பி அண்டு கியூ. இதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, ரெண்டுமே டீயாக இருந்தால் மட்டும்தான் டி, மற்றது எல்லாத்துக்கும் எஃப். இதான் அண்டுக்கான ரூல். சரிங்களா? அடுத்தது ஆறுக்கான ரூல். ஓகேங்களா? அண்டுக்கு என்ன ரூல்னா, ரெண்டுமே டி வந்தால் தான் டி போடணும். சரிங்களா? அடுத்தது ஆறுக்கான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் வந்து இப்படி போடணும், வி பிஆர்வி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆறுக்கு என்ன ரூல்னா, ரெண்டுமே எஃப் வந்தால் எஃப் போடணும், மீதி எல்லாத்துக்கும் என்ன போடணும், நம்ம டி போடணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கான ரூல். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் பை கண்டிஷனல் இருக்கும். ஒரு புற சார்பு இருபுற, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கண்டிஷனல்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் ஏற மாதிரி போடுறாங்க. ஸோ கண்டிஷனல் என்னன்னா, முதல் டம் டிஆர் இருந்தால் ரெண்டாவது டம் எஃப்ஆர் இருந்தால் மட்டும்தான் எஃப் போடணும். டிஎஃப்னு வந்தால் மட்டும்தான், எஃப்டி இல்லை டிஎஃப் வந்தால் மட்டும்தான் எஃப் போடணும், மற்றது எல்லாத்துக்கும் டி போடணும். இது கண்டிஷனல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பை கண்டிஷனல். பை கண்டிஷனில் 2 சைடு ஏரோ மார்க் இருக்கும். பை கண்டிஷனில் 2 பக்கமும் போடணும் அப்படி. சரிங்களா? இந்த சைடும் போடணும், இந்த சைடும். இப்போ ரெண்டுமே டி இருந்தாலும் டி வரும், ரெண்டுமே எஃப் இருந்தாலும் டி வரும், மீதி எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், எஃப் போடணும். டிடி வந்தாலும் டி, எஃப்எஃப் வந்தாலும் டி. இது வந்து பை கண்டிஷனல் ரூல். அடுத்தது வந்து நெகேஷன். நெகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி இருந்தால் எஃப் போடணும், எஃப்ஆ இருந்தால் நமக்கு டி போடணும். இப்போ நெகேஷன் எப்படின்னா எப்படி சொல்லுவோம், பிக்கு அப்படி நெகேஷன் போட்டால் டி வந்து என்ன ஆகிடும், எஃப் ஆகிடும், டி எஃப் ஆகிடும், எஃப் டி ஆகிடும். ஏற்கனவே கூற்று ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா நம்ம நாட் போட்டு எழுதும்போது என்ன ஆகிடும், நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஒருவேளை ஏற்கனவே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நாட் போடும்போது என்ன ஆகிடும், ட்ரூ ஆகிடும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா மெய் அட்டவணை ட்ரூத் டேபிளுடைய பேசிக். அதில் இப்போ எக்ஸசைஸ் 12.2ல் 6th சம்லேருந்து அந்த டேபிள் இருக்கும். சரிங்களா? ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் த மெய் அட்டவணை. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்கிறேன்னா, நெகேஷன் பி அண்டு நெகேஷன் கியூ ரெண்டுத்துக்கும் அண்டு போட்டால் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு, எத்தனை கூட்டு இருக்குது, 2 இருக்குது. பிக்யூ வந்துட்டாலே 2 ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம இந்த 4 காலம் 4 ரோ போட்டிருப்பாங்க பாருங்க, 4 ரோ போட்டுடணும். சரிங்களா? 4 ரோ போட்டாச்சு. இப்போ முதல்ல எடுத்தோடனே என்ன பண்ணணும், எப்பவுமே பிக்யூ வந்து ஃபிக்ஸடு. சரிங்களா? பிக்யூ ஃபிக்ஸட் பாருங்க. பிக்யூ எப்பவுமே எந்த இதுவாக இருந்தாலும் நம்ம பிக்யூ முதல்ல போட்டுடணும். 2 ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால், 2 கூட்டு சம்பந்தம் என்ன பண்ணணும், டிடி டிஎஃப் எஃப்டி எஃப்எஃப் போட்டாச்சுங்களா? ஓகே. இப்போ என்ன கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்களோ அதை கண்டுபிடிக்கணும். நெகேஷன் பி வேணும். அப்போ பிக்கு அப்படியே ஆப்போசிட்டா போடும். நெகேஷன் பி வந்து டிஆ இருக்கா, அப்போ எஃப். டிஆ இருக்கா, எஃப். எஃப்ஆ இருக்கா, அப்போ டி. எஃப்ஆ இருக்கா, டி. ஸோ ஆப்போசிட் போட்டாச்சு. அதே மாதிரி கியூக்கு அதே மாதிரி நெகேஷன் போடுங்க. டிஆ இருக்கா, இங்கே எஃப். எஃப்க்கு டி, டிக்கு எஃப், எஃப்க்கு டி. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், நெகேஷன் போட்டாச்சு. அடுத்தது இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம நெகேஷன் போட்டோம் இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணோம், அண்டு போட்டு இணைக்கணும். பாருங்க, அண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, மற்றும். அண்டுனா மற்றும். ஸோ மற்றும் போட்டு இணைங்க பார்க்கலாம். இப்போ மற்றும்க்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடி வந்தால் மட்டும்தான் டி. ரெண்டுமே டி இருந்து பாருங்க, நெகேஷன் பி நெகேஷன் கியூ ரெண்டுமே டிஆ இருந்தால் தான் டி. டி போட்டாங்களா, மற்றது எல்லாத்துக்குமே என்ன வரும், நமக்கு எஃப் தான் வரும். சரிங்களா? அவ்வளோதான் ஆன்சர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினான ட்ரூத் டேபிள். அடுத்து செகண்ட் பாருங்க, நெகேஷன் பி அண்டு நெகேஷன் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணோம், பிக்யூ முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பிக்யூ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே டிடி டிஎஃப் எஃப்டி போட்டாச்சு. இப்போ இந்த கொஸ்டின்ல தேவையானது முதல்ல எப்போ இந்த பிராக்கெட் இருந்தால் பிராக்கெட் இருக்கு. அப்போ பிராக்கெட் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ பிராக்கெட் என்ன பாருங்க,
பி அண்ட் நெகேஷன் கியூ. பி நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு, நெகேஷன் கியூ இல்ல. அப்ப முதல்ல அதை தான் கண்டுபிடிக்கணும். நெகேஷன் கியூ முதல்ல கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நெகேஷன் கண்டுபிடிக்கணும். கியூக்கு அப்படியே ஆப்போசிட் இல்லையா? கியூக்கு அப்படியே என்ன பண்ணலாம், நம்ம நாட் போட்டு எழுதணும் இல்லையா? டி அந்த எஃப் ஆயிடும், எஃப் அந்த டி ஆயிடும், டி அந்த எஃப், எஃப் அந்த டி ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ நெகேஷன் கியூ முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு என்னன்னா இந்த நெகேஷன் பியும் நெகேஷன் கியூ தான் அண்டு பண்ணணும். கரெக்டுங்களா? அதான ரூல் பாருங்க. பியும் நெகேஷன் கியூ, பி இங்க இருக்கு, நெகேஷன் கியூ ரெண்டுத்துக்கும் அண்டு போட்டா என்ன வரும்? அண்டுக்கு என்ன ரூல்? டிடி வந்தா மட்டும் இந்த டி. அப்போ இங்கே தான் டி இருக்கு, அப்போ அதுக்கு மட்டும் டி வரும். மீதி எல்லாத்துக்கும் நான் எஃப் போட்டோம். அண்டுக்கு நமக்கு ரூல் வந்து டிடி வந்தா டி. சரிங்களா? ரெண்டுமே டி இருந்தா டி, மற்றதுக்கெல்லாம் ஃபால்ஸ் போட்டாச்சு. அடுத்தது பாருங்க. அடுத்தது இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நெகேஷன் பண்ணோம், அவ்வளோதான். இந்த கொஷனுக்கு நெகேஷன். இப்போ இந்த பி அண்ட் கியூ நெகேஷன் கியூ இருக்குல்ல, அது ஆறுன்னு எடுத்துக்கிறான்னு வச்சுங்களேன். ஆறுன்னு எடுத்துக்கிட்டா அப்போ அந்த ஆறுக்கு நெகேஷன் அதான் இங்கே போட்டிருப்பாங்க. ஆறுன்றது என்னது? பி அண்ட் நெகேஷன் கியூ. ஒன்று அப்படி போட்டுக்கலாம், இல்லை அப்படியே இந்த கொஷின் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு நெகேஷன்னா இப்போ எஃப்ஆ இருக்கிறது டி ஆகிடும், டிஆ இருக்கிறது எஃப் ஆகிடும், எஃப்ஆ இருக்கிறது டி ஆகிடும், எஃப்ஆ இருக்கிறது டி ஆகிடும். சரிங்களா? அப்படி மாற்றி போடணும், அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் கியூவுக்கான ட்ரூத் டேபிள், மெய் அட்டவணை. அடுத்தது தேர்ட் பாருங்க. PRQ ஆர் நெகேஷன் கியூ. முதல்ல எப்பவுமே பிராக்கெட் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? முதல்ல PQ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்க PRQ. பிக்கும் ஆருக்கும், அதாவது பிக்கும் கியூக்கும் ஆர் போடணும். ஆருக்கு என்ன ரூல்? எஃப்எஃப் இருந்தால் மட்டும்தான் எஃப். இது பாருங்க, ஆருக்கு என்ன ரூல்னா எஃப்எஃப் இருந்தால் மட்டும்தான் எஃப். சரிங்களா? எஃப்எஃப் வந்திருக்கு, அதனால எஃப் போட்டு மீதி எல்லாத்துக்கும் டி தான் வந்திருக்கும். அதான் PRQ. சரிங்களா? அல்லது தமிழ்ல வந்து அல்லது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ இந்த பிராக்கெட் கண்டுபிடிச்சாச்சு. அதை எதா கூட ஆர் பண்ணணும் அப்படின்னா நெகேஷன் கியூவா கூட ஆர் பண்ணணும். அப்போ நெகேஷன் கியூ நம்ம கிட்ட இல்லை, அப்போ முதல்ல நெகேஷன் கியூ கண்டுபிடிக்கணும். அதை எஸ்ன்னு வச்சுக்கிறாங்க, இதை ஆர்னு வச்சுக்கிறாங்க. ஸோ நெகேஷன் கியூனா கியூக்கு அப்படியே ஆப்போசிட். டி அந்த எஃப், எஃப் அந்த டி, டி அந்த எஃப், எஃப் அந்த டி. மாத்திட்டுமா? மாத்திச்சு. இப்போ இந்த ரெண்டு ஆன்சருக்கு தான் என்ன பண்ணணும், நம்ம ஆர் போட்டு எழுதணும். எந்த ரெண்டு ஆன்சருக்கு? இந்த எஸ்ஸுக்கும் ஆருக்கும் ஆர் போட்டு எழுதணும். ஆர் போட்டால் என்ன வரும் பாருங்க. ஆருக்கு என்ன ரூல்னா ரெண்டுமே டிஆர், அதாவது ரெண்டுமே எஃப்ஆர் இருந்தால் எஃப் போடணும். ரெண்டுமே எஃப் எதுவுமே இல்லை பாருங்க. ரெண்டுமே எஃப்ஆர் இருக்கு, அப்புறம் எஃப்எஃப் இருந்தால் மட்டும்தான் எஃப் போடணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அப்போ எல்லாமே டி வரும். சரிங்களா? முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபோர்த்து. ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, பி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஆர் இருக்கு, கியூ இருக்கு. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட் சம். 3 ஸ்டேட்மெண்ட் இருந்தால் நமக்கு என்ன வரும்னா 8 ரோ போடணும். சரிங்களா? 8 பாக்ஸ் வந்து நம்ம 8 நிறை வந்து நமக்கு வரணும். எப்படின்னா 2^1 அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தா, 2^2 அப்படின்னா 4 வரும். அப்போ 4 ரோ வரும். அடுத்து 2 கியூப்னா 8 வரும். இதுதான் ஃபார்முலா. இது மாதிரி கேட்டுட்டு இப்போ 6 ஸ்டேட்மெண்ட்னு வச்சுங்க, அப்போ நமக்கு எத்தனை ரோ வரும் அப்படின்னு கேட்டோம்னா 2^6 அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, இது ஆக்சுவலாக 3 ஸ்டேட்மெண்ட் சம்மா. அப்போ முதல்ல PQR வந்து ஃபிக்ஸடாக போட்டுக்கணும். எப்படி நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் சம்மா இருந்தால், 2 கூட்டுற சம்மா இருந்தால் PQ எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி இதில் PQR ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? சரி, கவனிங்க. PQR இது பாருங்க, PQR ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரி, அதில் எப்படி எழுதுதுன்னா முதல்ல பிக்கு பாருங்க, முதல் 4த்துக்கு என்ன பண்ணுங்க, டி போடுங்க. அடுத்த 4த்துக்கு என்ன பண்ணுங்க, எஃப் போடுங்க. சரிங்களா? இதில் ஈஸியாக போடுறது எப்படின்னா ஃபர்ஸ்ட் 4த்துக்கு டி போடுங்க, அடுத்த 4த்துக்கு என்ன பண்ணுங்க, எஃப் போடுங்க. மாற்றி போட்டிருக்காங்க, அது மாதிரி போடாதீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 4த்துக்கு டி, அடுத்த 4த்துக்கு எஃப். அடுத்து கியூவில் பாருங்க, முதல் 2 டி 2 எஃப், அடுத்து 2 டி 2 எஃப் வரணும். அடுத்தது பாருங்க, இதில் டிஎஃப் 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 அப்படின்னு போடணும். ஒன்றுத்துக்கு டி ஒன்றுத்துக்கு எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல மாற்றிட்டு இந்த எஃப் இங்கே வரணும், இந்த டி அங்கே போகணும். எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான் மாறி இருக்கணும். அது மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கு. சரி, முதல்ல பாருமா, இதில் என்ன பண்ணணும், முதல்ல பிராக்கெட் கண்டுபிடிக்கணும். நெகேஷன் பியும் ஆரும் கண்டிஷனல் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நெகேஷன் பி பாருங்க, பிக்கு அப்படியே ஆப்போசிட். அதை நெகேஷன் பி என்ன போட்டிருக்குமோ அதை அப்படியே ஆப்போசிட்டாக எழுதியாச்சு. நெகேஷன் பி அதை ஆரா கூட கண்டிஷனல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆரா கூட. ஓகேங்களா? அங்கே பாருங்க, நெகேஷன் பி இருக்கா, அதை ஆரா கூட பண்ணும்போது நமக்கு ஆருக்கு என்ன ரூல், அந்த கண்டிஷனுக்கு என்ன ரூல் அப்படின்னா டிஎஃப் முதல்ல டி வந்து ரெண்டாவது எஃப் வந்தால் மட்டும்தான் எஃப் இல்லைங்களா? அப்போ இங்கே முதல்ல டி வந்து ரெண்டாவது எஃப் வர்றது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க, நெகேஷன் பி தான் முதல் டேர்மாக நினச்சிக்கணும். இது முதல் டேர்ம், ஆர் வந்து ரெண்டாவது டேர்ம். அப்போ இப்படி இருந்து பார்க்கணும். இதில் டிஎஃப்னு எது வருது பாருங்க, இது வருது பாருங்க, டிஎஃப் வருதுங்களா? முதல் டேர்ம் டி, ரெண்டாவது டேர்ம் எஃப். அதே மாதிரி இங்கேயும் வருது பாருங்க, முதல் டேர்ம் டி, ரெண்டாவது டேர்ம் எஃப். சரிங்களா? அதுக்கு மட்டும்தான் என்ன வரும், உங்களுக்கு எஃப் வரும். மீதி எல்லாத்துக்கும் டி வருது பாருங்க. சரிங்களா? நமக்கு இந்த கண்டிஷன், இந்த ஏரோ மார்க் சிம்பிள் வரும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஏன்னா முதல் டேர்ம் எதுவோ அதுதான் டி, அது டி வந்து ரெண்டாவது டேர்ம் எஃப் வந்தால் தான் நமக்கு ஃபால்ஸு. அதனால நமக்கு இங்கே கொஸ்டினில் எதை கொடுக்குறாங்களோ அதுதான் முதல் டேர்ம். இங்கே நெகேஷன் பி தான் முதல் டேர்ம். சரிங்களா? அடுத்தது பாருங்க,
பி பை கண்டிஷனல் கியூ. பை கண்டிஷனுக்கு என்ன ரூல்னா பிக்கும் கியூக்கும் ரெண்டுமே டிடி வந்தாலும் டி, ரெண்டுமே எஃப்எஃப் வந்தாலும் டி. பிக்யூ இங்க பாருங்க, ரெண்டுமே டிடி வந்தாலும் டி, ரெண்டுமே டிடி வந்தாலும் டி, ரெண்டுமே எஃப்எஃப் வந்தாலும் டி. அப்போ இந்த நாலுத்துக்கும் டி போட்டாங்க பாருங்க, மீதி எல்லாத்துக்கும் எஃப் போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டுத்தையும் அண்டு போட்டு இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ கண்டுபிடிச்ச இந்த ரெண்டுத்துக்கும் அண்டு போகணும். அண்டுக்கு என்ன ரூல்னா டிடி வந்தால் மட்டும்தான் இது பாருங்க, டிடி வந்திருக்கா, அதே மாதிரி இங்கே டிடி வந்துருங்களா, இங்கே டிடி வந்திருக்கா, அதுக்கு மட்டும் டி போட்டு மீதி எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், எஃப் போடுறோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட், 3 கூற்று சம். சரிங்களா? 3 கூட்டுனா முதல் 4த்துக்கு டி போடு, அடுத்து 4த்துக்கு எஃப் போடுங்க, அடுத்து 2 டி 2 எஃப், 2 டி 2 எஃப், அடுத்து 1 டி 1 எஃப், 1 டி 1 எஃப் அப்படின்னு தான் போடணும். அப்படி டேபிள் போட்டுட்டு நீங்கள் போடலாம். அடுத்தது 6வது கணக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து 7வது கணக்கு பாருங்க. 7வது கணக்கு என்ன சொல்றாங்கன்னா, வெரிஃபை வெதர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷன் டாட்டலேஜ் ஆர் கண்ட்ரடிக்ஷன் ஆர் கண்டிஜென்சி அப்படின்னு கேட்குறோம். அதாவது மெய்மை முரண்பாடு அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் நம்ம. சரிங்களா? மெய்மை முரண்பாடு. இப்போ கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணோம்னா, நம்ம நார்மலாக எப்படி மெய் அட்டவணை போடுமோ அதே மாதிரி மெய் அட்டவணை போட வேண்டியதான். போட்டுட்டு கடைசி ஆன்சரை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். கடைசி ஆன்சர் நமக்கு என்ன வருதோ ஸோ அதை பொறுத்து தான் அது மெய்மையா முரண்பாடா அப்படின்றத நம்ம எழுதும். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. பி அண்ட் கியூ அண்ட் நெகேஷன் பிஆர்கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன பண்ணோம், முதல்ல பிக்யூ ரெண்டு கூட்டுற சம் தானே. ஸோ என்ன பண்ணோம்மா, முதல்ல வந்து பிக்யூ வந்து என்ன பண்ணுறான், ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? கவனிமா. ஃபர்ஸ்ட் டிடி டிஎஃப், அதாவது டிடி போட்டாச்சு, டிஎஃப் போட்டாச்சு, எஃப்டி எஃப்எஃப் போட்டாச்சு. முதல்ல பிராக்கெட் பி அண்டு கியூ. அண்டுக்கு என்ன ரூலு, ரெண்டுமே டி வந்தால் தான் டி, மீதிக்கெலாம் எஃப் போட்டாச்சு. அடுத்தது பிஆர்கியூக்கு என்ன ரூலு, ரெண்டுமே எஃப் வந்தால் எஃப், மீதி எல்லாத்துக்கும் டி போட்டாச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு கொஸ்டின் என்னன்னா, பி அண்டு கியூ ஓகே, இந்த பிஆர்கியூ இருக்குல்ல அதோட நெகேஷன் தான் இங்கே கொஸ்டினில் கேட்டுறாங்க. அப்போ இதை டீன்னு எடுத்துக்கிறாங்க, அதுக்கு தான் நெகேஷன் போடணும். அப்போ நெகேஷன் டி. ஓகேங்களா? இப்போ இந்த நெகேஷன் டீயும் இந்த பி அண்ட் கியூ எஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், அண்டு போட்டு எழுதணும். சரிங்களா? இங்கே பாருங்க, இந்த ரெண்டுத்துக்கும் அண்டு போட்டால் என்ன ஒரு ஆன்சர் பார்க்கணும். என்ன ஒரு ஆன்சரு, அண்டுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே என்ன வரும் நமக்கு, டிடி வந்தால் மட்டும்தான் டி, அப்போ எல்லாமே என்ன வரும் நமக்கு, எஃப் வரும். அப்போ திஸ் இஸ் வந்து கான்ட்ரடிக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரடிக்ஷன், அதாவது தமிழில் வந்து முரண்பாடு அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து இது வந்து ஒரு முரண்பாடு. அடுத்தது செகண்ட் பாருங்க. ஸோ பிக்யூ பிஆர்கியூ, முதல்ல பிக்யூ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண, முதல்ல பிஆர்கியூ கண்டுபிடிக்கும். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் முதல்ல பார்த்துக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பிஆர்கியூ இங்கே பாருங்க, பிஆர்கியூ அண்டு நெகேஷன் பி, அது இதிலிருந்து கண்டிஷனல் கியூ பண்ணணும். அப்போ முதல்ல இந்த பிராக்கெட் கண்டுபிடிக்கணும், அதை நெகேஷன் பியா கூட அண்டு பண்ணணும், அந்த வர ஆன்சரை கியூவா கூட கண்டிஷனல் பண்ணணும். சரிங்களா? சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிக்யூ. ஃபர்ஸ்ட் பி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பி என்ன பண்ணுறோம், ரெண்டுமே டீயா வந்தால் ஆர் பண்ணும்போது டி, மீதி அதே மாதிரி எஃப்எஃப் வந்தால் மட்டும்தான் எஃப், மீதி எல்லாத்துக்கும் டி போட்டாச்சு. சரிங்களா? அடுத்து நெகேஷன் பி, பிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போடுங்க. பிக்கு அப்படியே ஆப்போசிட் போட்டால் என்ன வரும், டி எஃப் ஆகிடும், எஃப் டி ஆகிடும். இப்போ டிக்கு வந்து எஃப் ஆயிடுச்சு, எஃப் டி ஆயிடுச்சு, எஃப் டி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும்னா ஆர் இது ரெண்டுத்துக்கும் அண்டு போட்டு எழுதுறது பாருங்க. ஆருக்கும் இந்த எஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் அண்டு போட்டால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடி வந்தால் மட்டும்தான் டி, அப்போ மீதி எல்லாத்துக்கும் ஃபால்ஸ் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஆன்சரை நல்லா புரிஞ்சுக்க. இந்த ஆன்சரை கியூவா கூட கண்டிஷன் பண்ணணும். இந்த ஆன்சரை கியூவா கூட கண்டிஷன் பண்ணணும். கண்டிஷன் அர்த்தம், அதாவது நிபந்தனை கூற்று, இருபுறம் நிபந்தனை, இருபுறம்னா 2 பக்கம் வரும், 1 மார்க் 2 மார்க் வந்து நிபந்தனை கூற்று. அப்போ என்ன பண்றோம்னா, இதுல வந்து இந்த நிபந்தனைக்கு கண்டிஷனுக்கு என்னன்னா டிஎஃப் வந்தா மட்டும்தான் என்னது
நமக்கு வந்து F4 அந்த மாதிரி TF ஏதாவது இருக்கா பாருங்க, எதுவுமே இல்லை. இதான் முதல் டேர்ம் எடுத்துக்கணும். அதாவது இந்த R வந்து முதல் டேர்ம் அதாவது இப்போ இந்த டேர்ம் T இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் முதல் டேர்ம் எடுத்துக்கிட்டு இதை Q கூட பண்ணும்போது TFன்னு எதுவுமே இல்லை, FTன்னு இருக்கு, TFன்னு எதுவுமே இல்லை. அப்போ எல்லாமே T தான் வரும், F வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால எல்லாமே T வரதுனால இது என்ன சொல்லணும் நம்ம, இட் இஸ் டாட்டாலஜி, அதாவது மெய், இது வந்து ஒரு மெய் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி தான் பாருங்க, அடுத்த சம் பாருங்க, PQ ஃபிக்ஸடு, முதல்ல பிராக்கெட் P கண்டிஷனல் Q, அதே மாதிரி வந்து நெகேஷன் P, முதல்ல P கண்டிஷனல் Qக்கு பாருங்க, TF வந்தால் மட்டும் தான் F பாருங்க, TF வருது அதனால அதுக்கு மட்டும் F. சரிங்களா? அடுத்து நெகேஷன் Pக்கு வந்து பாருங்க, Pக்கு அப்படியே ஆப்போசிட்டா போட்டோம், இதான் நெகேஷன் P. இப்போ இந்த நெகேஷன் Pயும் Qவும் கண்டிஷன் பண்ணது, நெகேஷன் P வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துட்டு Q ரெண்டாவது டேர்ம் எடுத்துட்டு இப்படி இருந்து பார்க்கணும். அது TFன்னு வருதா பாருங்க, ஒரு லாஸ்ட் வருது, TF இருந்தால் மட்டும் இது மட்டும் F வரும், லாஸ்ட் மட்டும் F வரும், மீதி எல்லாத்துக்கும் T போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணோம், பை கண்டிஷன் பண்ணணும். எது ரெண்டுத்துக்கும், இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இதோ இருக்கு பாருங்க, P கண்டிஷனல் Qக்கும் நெகேஷன் P கண்டிஷனல் Qக்கு ரெண்டுத்துக்கும் நான் பை கண்டிஷன் வரும்னா இருந்த மேதனை கூட்டுரு. சரிங்களா? பை கண்டிஷன்னா ரெண்டுமே TT வந்தா T வரும் இல்லைங்களா, மீதிக்கெல்லாம் F வரும். ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்லலாம், கண்டிஜென்சி அப்படின்னு சொல்லுவோம், நிச்சயமின்மை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் கண்டிஜென்சினா ரெண்டுமே Tன்னு வராது, ரெண்டுமே எல்லாமே Fன்னு வராது. சரிங்களா? TF அந்த மாதிரி மாறி மாறி வரும், T வரும் F வரும், அந்த மாதிரி வரது என்ன சொல்லணும் நம்ம, கண்டிஜென்சி, அதாவது நிச்சயமின்மை அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. அடுத்து ஃபோர்த் பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா சரி பாருங்க, இது பாருங்க, இது ஆக்சுவலா மூன்று ஸ்டேட்மெண்ட், மூன்று கூற்றுகள் இருக்கிற சம். அப்ப கண்டிப்பா நமக்கு 8 ரோ வரும். சரிங்களா? அதுல என்ன பண்ணலாம், முதல் 4த்துக்கு T போடுங்க. இவங்க வந்து இங்க F போட்டிருக்காங்க, அதை மாத்தி போட்டுருங்க, வேற ஒன்று போடலாம், எப்படி விடலாம் போடலாம். நீங்க முதல் 4த்துக்கு T போடுங்க, அடுத்து 4த்துக்கு F போடுங்க, அடுத்து 2T 2F போடுங்க, 2T 2F போடுங்க, அடுத்து 1T 1F 1T 1F அப்படின்னு போடுங்க, அதான் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ முதல்ல என்ன பாருங்க, எத்தனை பிராக்கெட் இருக்கு பாருங்க. முதல்ல சின்ன பிராக்கெட்டை முதல்ல கண்டுபிடிக்கணும், P கண்டிஷனல் Q. கண்டிஷனலாம் தெரியல, ஒரு பக்கம் ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, முதல்ல T வந்து ரெண்டாவது F வரணும் இல்லையா, இந்த ரெண்டு இருக்கு, இங்க TF இருந்தா F, இங்க TF இருந்தால F. அது கீ கண்டிஷனல் R, Qக்கு ஆருக்கும் பாருங்க, அதுல அதே மாதிரி TF வருது, இங்க TF வருது, அப்புறம் இங்க TF வருது, அதுல 2 F. சரிங்களா? இந்த F போட்டாச்சு, மீதில T போட்டாச்சு. அடுத்து P கண்டிஷனல் R, P கண்டிஷனல் Pக்கும் ஆருக்கும் அப்படி பாருங்க, அதுல TF வருது பாருங்க, இந்த செகண்ட் TF வருது, அடுத்து இந்த டேர்ம் TF வருது, அதுக்கு F போட்டாச்சு இல்லைங்களா? முதல் டேர்ம் T வரணும். சரிங்களா? P கண்டிஷனல் R. இப்போ P கண்டிஷனல் Rக்கு வந்து என்ன பண்ண, F போட்டோம், இங்க பாருங்க, இங்க பாருங்க Pக்கும் Rக்கும் ரெண்டுமே FF வந்திருக்கு. ஆக்சுவலா இங்க F போட்டிருக்காங்க, இங்க T வரணும் ஆக்சுவலா. சரிங்களா? T வரணும். சரி, இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் அண்டு போட்டு எழுதணும், அதான் ஆன்சர். ரெண்டுத்துக்கும் அண்டுக்கு என்ன ரூல், ரெண்டுமே T வந்தா T. சரிங்களா? ரெண்டுமே T வந்தா T, அண்டுக்கு அதான ரூல், ரெண்டுமே T வந்தா T. அதே மாதிரி பாரு, இங்க ரெண்டுமே T வந்திருக்கு, அப்ப இங்க என்ன வரணும், T வரணும். அடுத்தது இங்கேயும் T வரணும், அடுத்து இங்க T வரணும், இங்க T வரணும். சரிங்களா? இப்போ இந்த ஆன்சருக்கும் இப்போ வந்திருக்கு இல்லையா, இந்த ஆன்சருக்கும் ஓகேங்களா, இதான் வந்து என்னது W அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். Wன்றது என்ன அப்படின்னா, இந்த ஆன்சர் ஃபுல்லா W. அதை PRQ கூட என்ன பண்ணணும், நம்ம கண்டிஷனல் பண்ணி எழுத போறோம். சாரி, இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷனு. நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கு தான் என்ன பண்ண, நம்ம அண்டு போட்டு எழுதணும். இது ரெண்டுத்துக்கு அண்டு போடும்போது TT வந்தால் மட்டும் T, அப்போ இது T வரும், இது T வரும், அடுத்து இது T வரும், இது T வரும், 4 தான் T வரும். சரி, மீதெல்லாம் F வரும். சரிங்களா? அடுத்தது இந்த ஆன்சரை தான் என்ன பண்ணணும், நம்ம இதாக கூட கண்டிஷனல் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஆன்சர், இந்த டபிள்யூவும் யூவும் கண்டிஷனல் பண்ண போகிறோம். அதில் இந்த டபிள்யூ தான் முதல் டேர்ம் எடுத்துக்கணும். முதல் டேர்ம் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா TF வரது என்ன இருக்க பாருங்க, அந்த மாதிரி TFன்னு எதுவுமே வரல, எல்லாமே FT TT தான் வருது, அப்போ எல்லாமே T தான் வரும். சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகும், மெய் இட் இஸ் ஏ டாட்டாலஜி. அடுத்தது பாருங்க, ஷோ தட் 8th சம் பாருங்க. அதாவது லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் எல்லாம், அதாவது சமமாக இருக்கும். LHS RHS பாருங்க, நெகேஷன் P அண்ட் Q ஈக்குவலன்ஸ் நெகேஷன் P ஆர் நெகேஷன் Q அப்படின்னு சொல்லும். சரிங்களா? இப்போ பாருங்க, இதில் எப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு தனியாக ட்ரூத் டேபிள், இதுக்கு தனியாக ட்ரூத் டேபிள், ரெண்டு ஈக்குவலாக வரணும். இல்லை ஒரே டேபிள் கூட போடலாம். இப்போ இங்கே ஒரே டேபிளில் தான் போட்டிருக்கேன் பாருங்க. முதல்ல PQ ஃபிக்ஸடா, முதல்ல லெஃப்ட் சைடில் இருக்குது கண்டுபிடிங்க.
முதல்ல பி அண்ட் கியூ கண்டுபிடிச்சிடறாங்க. அடுத்தது அதுக்கு நெகேஷன் போடுறாங்க. போட்டாச்சா? இது 1ன்னு வச்சுக்கலாம். இது 1. அடுத்து ரெண்டாவது பாருங்க. நெகேஷன் பி நெகேஷன் பி நெகேஷன் கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கு ஆர் போட்டு எழுதுறாங்க. அதுக்கு நான் இப்போ ரெண்டும் சேமா இருக்கா பாருங்க. இந்த 1 2 ரெண்டும் சேமா இருக்கா பாருங்க. சேமா இருந்துச்சுன்னா அப்ப அது ஈக்குவலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். எல்ஹெச்எஸ்ன்றது இது இருக்கு நெகேஷன் ஆர்னு இருக்குல்ல இதுவும். ஆர்ஹெச்எஸ் இது சரிங்களா? இது 2 இது 1. அப்போ ஃப்ரம் 1 and 2 ரெண்டும் சேமா இருக்கு பாருங்க. அந்த காலம் ஃபுல்லா அந்த சேமா இருக்கா? எஃப் டிடிடி எஃப் டிடிடி. அப்போ ஃப்ரம் த டேபிள் தே ஆர் ஈக்குவலண்ட். ஈக்குவலண்ட் இல்ல நீங்க கொஸ்டினை திரும்ப எடுத்து எழுதிக்க. இப்போ இந்த கொஸ்டினை எடுத்து திரும்ப அப்படியே எழுதிட வேண்டியதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாரு. அடுத்து இதே மாதிரி தான் என்ன பண்ண ஈக்குவேட் பண்ணணும். அடுத்து 9th பாருங்க. பாருங்க Q கண்டிஷனல் P ஈக்குவலன்ஸ் நெகேஷன் P கண்டிஷனல் நெகேஷன் Q. முதல்ல LHS வாங்க. முதல்ல PQ ஃபிக்ஸட், அது பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன பண்ண Q கண்டிஷனல் Qல இருந்து Pக்கு பாருங்க. Qல இருந்து Q முதல் டேர்ம் எடுத்துட்டு P பார்த்தா பாருங்க TF. அதுக்கு தான் F வரும். மீதி எல்லாத்துக்கும் T போட்டாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. LHS முடிஞ்சிருச்சு. இது LHS. சரிங்களா? RHS பாருங்க. நெகேஷன் P கண்டுபிடிக்கணும். Pக்கு அப்படியே நெகேஷன், Qக்கு அப்படியே ஆப்போசிட் நெகேஷன் Q. இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ண கண்டிஷனல் போடணும். கண்டிஷனுக்கு என்ன ரூல்? TF வந்தா மட்டும்தான் F. அப்போ இதுக்கு மட்டும் F வரும். இப்போ பாருங்களேன், இந்த காலமும் சேமா இருக்கா? இது LHS இது RHS. இது 1 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு ஈக்குவல். அப்போ தே ஆர் லாஜிக்கலி ஈக்குவலன்ஸ். இல்லை கொஸ்டின் எடுத்து திரும்ப அப்படியே எழுதிக்கணும். ஃப்ரம் 1 and 2 கொஸ்டின் எழுதிக்க வேண்டியதான். அடுத்தது 10th பாருங்க. ஷோ தட் P கண்டிஷனல் Q கண்டிஷனல் P ஆர் நாட் ஈக்குவலன்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்க P கண்டிஷனல் Qனா P முதல் டேர்ம் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது TF பண்ணும்போது F வரும். அதுவே Q கண்டிஷனல் P பண்ணும்போது Q முதல் டேர்ம் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது இந்த இது வந்து F வரும். அதாவது தேர்ட் ரோ F வரும். இதுக்கு செகண்ட் ரோ F வரும். அப்போ தே ஆர் நாட் ஈக்குவலன்ட். சரிங்களா? ஈக்குவல் கிடையாது. ஏன்னா கண்டிஷனல் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அது வந்து நமக்கு TF வந்தால் மட்டும்தான் F வர்றதுனால அந்த கேர்ஃபுல்லாக பண்ணணும் அந்த இது மட்டும். அடுத்தது பாருங்க. ஷோ தட் நெகேஷன் P பை கண்டிஷனல் Q ஈக்குவலன்ஸ் P பை கண்டிஷனல் Q நெகேஷன் Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, முதல்ல என்ன பண்ணணும், நம்ம PQ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது Qக்கு நெகேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னன்னா Pக்கும் Qக்கும் பை கண்டிஷனல். Pக்கும் Qக்கும் பை கண்டிஷன் TT வந்தால் மட்டும் T, FF வந்தாலும் T, மீதிக்கெல்லாம் F போட்டாச்சு. இதுக்கு நெகேஷன் பண்ணாதான் LHS பாருங்க. நெகேஷன் P பை கண்டிஷனல் Q, அது இரு நிபந்தனை கூற்று. சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம நெகேஷன் போட்டால் இங்கே வந்திருக்குது எல்லாம் அப்படியே மாறிடும். F TTT F ஆகிடும். சரிங்களா? இப்போ அடுத்தது இது முடிஞ்சு LHS முடிச்சு RHS வாங்க. RHS என்ன? Pக்கும் நெகேஷன் Qக்கும் இது ரெண்டுத்துக்கும் பை கண்டிஷன் பண்ணும். பை கண்டிஷன் என்னன்னா TT வந்தால் மட்டும் திருப்பி பண்ணும். அப்போ இது TT FF, அதுக்கு மட்டும் T வரும், மீதி எல்லாம் F வரும். அப்போ ரெண்டும் சேமா இருக்க பாரு. இது 1 இது 2. அப்போ ஃப்ரம் 1 and 2 நம்ம அந்த மாதிரி 1 and 2ன்னு போட்டுக்கலாம், கீழே போட்டுக்கலாம். சரிங்களா? 1 2ன்னு போட்டு ரெண்டும் வந்து என்னது ஈக்குவலண்ட்டாக இருக்குது, லாஜிக்கலி ஈக்குவலண்ட். சரியா? சமமாக இருக்குது. அடுத்தது 13வது கணக்கு பாருங்க. இப்போ இது வந்து லாஜிக்கலி ஈக்குவல், அதாவது இந்த ஆன்சரும் லாஜிக்கலி ஈக்குவல் ஆன்சர்னு கேட்குறாங்க. சரிங்களா? பாருங்க, இதில் ப்ராக்கெட் தேவையான இதெல்லாம் PRQ, அதுக்கு நெகேஷன், அப்புறம் நெகேஷன் P, அப்புறம் PRQ கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அதுக்கு நெகேஷன் போட்டுங்க பாரு. அடுத்தது நெகேஷன் P அண்ட் Q இருக்கு. அது இதுக்கும் இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும், நம்ம ஆர் போட்டால் என்ன ஒரு ஆன்சர். இதான் அங்கே ஆன்சர். இங்கே பாருங்க, இதுக்கு நெகேஷன் போட்டு இங்கே போட்டோமா. இப்போ இந்த ரெண்டுத்துக்கு தான் ஆர் போட்டு ஃபைனல் ஆன்சர். இது ரெண்டுத்துக்கு ஆர் போட்டால் என்ன வரும்? ரெண்டுமே FF வந்தால் மட்டும் தான் F, மட்டும் F, அடுத்தது F, மீதி எல்லாத்துக்கும் T வரும். போட்டாச்சா? இப்போ இதுவும் நெகேஷன் P ஈக்குவலான்னு கேட்குறாங்க. இப்போ கடைசியாக வந்திருக்கிற ஆன்சர் இது. சரிங்களா? நெகேஷன் Pன்றது இது இருக்கு பாருங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக பாருங்க, ஈக்குவலாக இருக்கு. அப்போ ஆர் லாஜிக்கலி ஈக்குவலண்ட். சரிங்களா? அடுத்தது இது வந்து இது ஈக்குவலன்ட் சிம்பிள் கூட நெகேஷன் P கொடுத்தாலும் ஈக்குவல் வராது. ஏன்னா வெறும் P நெகேஷன் Pன்றது வெறும் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் சம். சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் நமக்கு 2 ரோ தான் வரும். ஆனால் அவங்க வந்து லாஜிக்கலி இந்த டேபிளாக கூடவே கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. அதனால தான் ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? அதனால தான் அவங்க சிம்பிள் ஈக்குவலன்ட் சிம்பிள் அப்படிலாம் கொடுக்கல, அவங்க லாஜிக்கலி ஈக்குவலன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 15th பாருங்க. ப்ரூவ் தட் 3 ஸ்டேட்மெண்ட் சம். அதே தான் ஈக்குவலண்ட்டான்னு கேட்குறாங்க பாரு. LHS ஈக்குவல் டு RHS ஈக்குவலாக வருது. சரிங்களா? ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சம் விட்டு போச்சு. என்ன அப்படின்னா வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள், அதாவது மெய் அட்டவணை பயன்படுத்தாமல் போடணும். சரியா? இப்போ இந்த 12வது கணக்கு பாருங்க, மெய் அட்டவணையை பயன்படுத்தாமல் போகணும். 12வது கணக்கு. இப்போ P கண்டிஷனல் Q கண்டிஷனல் P இஸ் டாட்டாலஜி ஆர் கன்ட்ரடிக்ஷன், மெய்மையா அல்லது முரண்பாடா அப்படின்னு கேட்குறாங்க. மெய் அட்டவணையை பயன்படுத்தாமல். சரிங்களா? ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணாமல் போகணும். இதுக்கு ஆன்சர் T வரும்னு ப்ரூவ் பண்ணும். ட்ரூ தான் வரும்னு மெய் அட்டவணை வச்சு போடக்கூடாது. சரிங்களா? சரி, இதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல நம்ம ஒரு ரூலில் வந்து ஞாபகம் வச்சு, இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பண்பு. அது P கண்டிஷனல் Q ஈக்குவலன்ஸ், அதாவது P கண்டிஷனல் Q எதுக்கு சமம் அப்படின்னா
நெகேஷன் பி ஆர் கியூக்கு சமம். இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, புக்கில் இருக்குது. சரிங்களா? ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு மொத்தம் 3 சம் இருக்குல்ல, 3மே இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம போட போகிறோம். அதனால இந்த ஒரு ஃபார்முலா நம்ம மெமரி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். சரி, முதல்ல பாருங்க, இந்த ரூலை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ரூலை எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பி கண்டிஷனல் கியூன்னு இருக்கும்போது இந்த ரூலை அப்ளை பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல் டேர்முக்கு நெகேஷன் போட்டுக்கணும், அப்புறம் கண்டிஷனுக்கு பதில் ஆர் போட்டுக்கணும், ரெண்டாவது டேர்ம் அப்படியே எழுதிக்கணும். இதான் அந்த ரூல். சரிங்களா? அப்போ பாருங்க, இதை வந்து என்ன பண்ணலாம், முதல்ல இங்கே வந்து என்ன பண்ணலாம், இந்த பிராக்கெட்டுக்கு யூஸ் பண்ணும். கியூ கண்டிஷனல் பின்னு இருக்கா, முதல் டேர்முக்கு நெகேஷன் போட்டுக்கணும், அடுத்தது கண்டிஷனல் சிம்பிள் ஆர் ஆகிடும், அடுத்தது பி அப்படியே போட்டுக்கணும். ஸோ யூசிங் 1 முதல்ல யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது ரெண்டாவதுக்கும் இதே தான் பயன்படுத்தி. எப்படின்னா, இந்த பியை முதல் டேர்ம் எடுத்துக்க போகிறோம், இந்த பிராக்கெட்டை ரெண்டாவது டேர்ம் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு கண்டிஷனல் சிம்பிள் இருக்கா, அதே ரூல். அப்போ என்ன பண்ணலாம், முதல் டேர்முக்கு நெகேஷன் போட்டுக்கணும், கண்டிஷனுக்கு பதில் ஆர் போட்டுக்கணும், ரெண்டாவது டேர்ம் ஃபுல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ 2 முறை யூஸ் பண்ணிட்டோம். அந்த 1 யூசிங் 1, இது ரெண்டாவதுக்கும் அதே தான், யூசிங் 1 ரெண்டாவது முறையும் பயன்படுத்திட்டோம். அடுத்தது பாருங்க, மூணாவது பாருங்க, இந்த நெகேஷன் பியை அப்படியே உள்ள கொண்டு போகலாம். நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பயன்படுத்துறோம். சரியா? பங்கீட்டு விதியை வச்சு உள்ள கொண்டு போனீங்கன்னா நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ வரும். அடுத்து அதே நெகேஷன் பி எடுத்து இங்கே பியை கூட போடும்போது நெகேஷன் பி ஆர் பி, இடையில வந்து ஆர் வரும். ஏன்னா ஆர் தானே சிம்பிள் தானே இருக்குங்க, ஸோ அதனால ஆர் வரும். ஓகே, போட்டாச்சுமா. இப்போ இதோட ஆன்சர் வந்து டீமா. அதாவது இப்போ பி வந்து பி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுங்க, டின்னு வச்சுங்க, கியூ வந்து சரி டிஎஃப்னு வச்சுங்க. இப்போ இது வந்து என்ன ஆகிடும், எஃப் டி ஆகிடும். சரி, ஒரு நிமிஷம். அதாவது பி வந்து டிஎஃப், நெகேஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி. சரியா? இது ரெண்டுத்துக்கு நம்ம ஆர் போட்டோன்னு வச்சுக்க. ஆருக்கு என்ன ரூல்னா, எஃப்எஃப் அந்த மட்டும் எஃப், அப்போ இது எல்லாத்துக்கும் டி தான் வரும். அப்போ நம்ம இந்த பியும் நெகேஷன் பி ரெண்டுத்தையும் ஆர் பண்ண ஆன்சர் வரும், நமக்கு டி தான் வரும், ட்ரூ தான் வரும். அதனால ட்ரூ பண்ணிட்டோம். அதே மாதிரி ட்ரூவா கூட எதை ஆர் பண்ணாலும் ஆன்சர் வரும், ட்ரூவா தான் வரும். இது வந்து நான் ஐடென்டிட்டி சமணி விதி, இது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் புக்ல இருக்கு. என்ன ரூல் அப்படின்னா, டீயா கூட நம்ம எதை ஆர் பண்ணாலும், அதாவது ட்ரூன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கூட எதை வந்து நம்ம ஆர் பண்ணாலும் ஆன்சர் வரும்னா டி தான் வரும். ட்ரூவா கூட எதை பண்ணாலும் ஆர் பண்ணும்போது, ஏன்னா நமக்கு ஆருக்கு என்ன ரூல்னா ரெண்டுமே எஃப் வந்தால் தான் நமக்கு எஃப் வரும். அதனால ஒன்று டி ஒன்று மற்றது எஃப்ஆ இருந்தால் கூட நமக்கு என்ன வரும், டி தான் வரும் இல்லையா? அப்போ நமக்கு இதோட ஆன்சர் ஃபுல்லாக எஃப் வந்தால் கூட நமக்கு டி தான் வரும். இல்லை டிஎஃப் எப்படி வந்தாலும் சரி நமக்கு, ஏன்னா ஒரு டேர்ம் ஒரு இது வந்து டி வந்துடுறதுனால அதோட எதை ஆர் பண்ணாலும் டி தானே வரும், அல்லது பண்ணும்போது டி தானே வரும். அதனால ஃபுல்லாக டி. அப்போ இதை மெயின் நிரூபிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ டாட்டாலஜி இதில் கண்டிப்பாக நம்ம அந்த மெயின் அந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கணும், பண்பு. அடுத்து 14வது கணக்கும் பாருங்க, மெய் அட்டவணையை பயன்படுத்தாமல் தான் போடணும். பாருங்க, பி கண்டிஷனல் கியூ கண்டிஷனல் ஆர் ஈக்குவலன்ஸ் பி அண்ட் கியூ கண்டிஷனல் ஆர். அதாவது இது எப்படின்னா எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரணும், ஆனால் வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள், அதாவது மெய் அட்டவணையை பயன்படுத்தாமல் போடணும். இதுவும் அதே ஃபார்முலா தான் எடுத்துட்டு பாருங்க. பி கண்டிஷனல் கியூ ஈக்குவலன்ஸ் நெகேஷன் பி, முதல் டேர்முக்கு நெகேஷன் போடணும், அடுத்து ஆர் போடணும், ரெண்டாவது டேர்ம் கியூ அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? இதான் ரூல். சரி, முதல்ல எடுத்துக்கலாம், அவங்க கொடுத்துருக்க எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் எடுத்தாச்சு, இதுக்கு அப்படியே அப்ளை பண்ணுங்க. முதல்ல இந்த பிராக்கெட்டுக்கு அப்ளை பண்ணலாம். கியூ கண்டிஷன் ஆருக்கு என்ன பண்ணலாம், முதல் டேர்முக்கு நெகேஷன் கியூ ஆர் சிம்பிள் கண்டிஷன் சிம்பிள் ஆர் சிம்பிள் இன்ட்டு ஆர் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ரூலை யூஸ் பண்ணிட்டோம், யூசிங் 1 இந்த ரூலை யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த பி கண்டிஷன் இருக்குல்ல, அதுக்கு அதே ரூல் யூஸ் பண்ணுங்க. முதல் டேர்ம் பிக்கு நெகேஷன் போட்டுடலாம், இந்த கண்டிஷனுக்கு போல 6, ரெண்டாவது டேர்ம் அப்படியே எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ முதல் 2 ஸ்டெப்புக்குமே என்ன பண்ணிக்கிறோம், யூசிங் 1 இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுன்னா போதும் இந்த சம்முக்கு. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்றோம்னா, இதை உள்ள டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பங்கீட்டு விதியை பண்ண தேவையில்லை. இது என்ன பண்ணோம், அந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அதாவது சேர்ப்பு விதின்னு ஒன்று இருக்கும், பிராக்கெட்டை மட்டும் மாற்றி போடுங்க. இப்போ லாஸ்ட் 2 டேர்முக்கு பிராக்கெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு முதல் 2 டேர்முக்கு பிராக்கெட் போட்டுக்கணும், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை, பிராக்கெட்டை மட்டும் மாத்திரம். சரிங்களா? அடுத்தது என்ன பண்றோம், நமக்கு டிமார்கன் விதியை பயன்படுத்துறோம். டிமார்கன் விதி என்னன்னா, நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ அப்படின்னு இருந்தா அது எப்படி இல்லைன்னா நெகேஷன் போட்டு பி அண்ட் கியூன்னு எழுதலாம். அதாவது ஆர் இருக்கிறது அண்டா மாறிடும், காமனா நெகேஷன் வந்துடும். அப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்றோம்னா இதை எழுதிக்கிறோம். எழுதியாச்சுங்களா? இப்போ இதுக்கு திரும்பவும் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி, முதல் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, முதல் பண்பு இங்க சைட்ல எழுதி போட்டோம் இல்லையா, அது இருக்கு பாருங்க, இது அப்படியே ரிவர்ஸ்ல பயன்படுத்துங்க. இப்போ நெகேஷன் பி ஆர் கியூன்னு இருந்தா அது எப்படி எழுதலாம், நம்ம பி கண்டிஷனல் கியூன்னு எழுதலாம். அதாவது முதல் டேர்ம் நெகேஷன்ல இருக்கணும், ஆர் சிம்பிள் இருக்கணும், ரெண்டாவது டேர்ம் இருக்கணும், கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், முதல் டேர்முக்கு மாத்திக்கணும் பாருங்க. இப்போ இங்க எப்படின்னா, இந்த முதல் டேர்ம் வந்து நெகேஷன்ல இருக்கு, அப்ப அந்த நெகேஷன் எடுத்தாச்சா, ஆருக்கு பதிலா என்ன பண்ண கண்டிஷன் போட்டாச்சு, ரெண்டாவது டேர்ம் அப்படியே எழுதிக்கணும். இதான ரூல். இப்போ ஆக்சுவலா இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்க நிரூபிக்க சொல்லியிருக்கிறது இதுதான்.
ஸோ நம்ம நிரூபிச்சிட்டோம். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம யூசிங் ஒன் அந்த ஃபர்ஸ்ட் ரூலை ரிவர்ஸில் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? நெகேஷன் பி ஆர் கியூன்னு இருந்தது இல்லையா? இது என்ன பண்ணுறோம் இந்த அதான் இதான் நெகேஷன் பின்னு அர்த்தம். அது அப்படியே ஆகிடும் பின்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஆருக்கு வந்து கண்டிஷன் போட்டோம். சரிங்களா? அவ்வளோதான். கண்டிஷன் போட்டு ஆறு அப்படியே ரெண்டாவது டேர்ம் அப்படியே எழுதியாச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் இதே மாதிரி வந்து வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கு. எடுத்துக்காட்டு கணக்கில் 12.19 யூசிங் த ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போட்டு இந்த ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரூவ் பண்ணணும். பி பை கண்டிஷனல் கியூப் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரி, முதல்ல எல்ஹெச்எஸ்ல பி பை கண்டிஷனல் கியூப். இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கணுமா? இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இது வந்து எக்ஸாம்பிள் 12.18 இது இந்த ப்ராப்பர்ட்டி. இது ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர்ட்டி தான், பண்பு தான். இங்க பாருங்க எப்படின்னா, பி பை கண்டிஷனல் கியூ எப்படி எழுதுனா பி கண்டிஷனல் கியூ அண்ட் கியூ கண்டிஷனல் பி. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா புக்கில் வந்து வேற மாதிரி போட்டிருப்பாங்க, அது கஷ்டம். அந்த மாதிரி போடுறத விட இது ஈஸி. இங்க பாருங்க, பிக்கும் கியூக்கும் கண்டிஷனல் போடுங்க, அப்படியே மாற்றி போடுங்க. கியூக்கும் பிக்கும் கண்டிஷனல் போடுங்க, இடையில அண்டு போடுங்க. இதை மட்டும் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன அதே யூசிங் ஒன்று தான் பயன்படுத்த போகிறது. பாருங்க ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே நம்ம எழுதணும் இல்லையா? பி கண்டிஷனல் கியூ ஈக்குவலன்ஸ் நெகேஷன் பி ஆர் ஆர் ஆர்னு சொல்லிட்டு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா? ஆக்சுவலாக இந்த இடத்துல கியூ வரணும். இந்த இடத்துல தப்பாக எழுதிட்டோம். பி கண்டிஷனல் கியூ ஈக்குவலன்ஸ் நெகேஷன் பி ஆர் கியூ. சரிங்களா? இங்கே ஆர் ஆர்னு போட்டேன், தப்பு. ஆர் கியூன்னு வரணும். ஸோ இதை தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். பாருங்க இப்போ பாருங்க, முதல் பாருங்க ரெண்டு ப்ராக்கெட்டுமே பயன்படுத்துங்க. முதல் ப்ராக்கெட் பயன்படுத்துங்களேன். முதல் டேர்முக்கு நெகேஷன் பி ஆர் வந்துடும். அப்புறம் ரெண்டாவது டேர்ம் அப்படியே எழுதிட்டோம். இதுலேயே பாருங்க, முதல் டேர்முக்கு நெகேஷன் கியூ இந்த கண்டிஷனுக்கு போல ஆறு, அடுத்த ரெண்டாவது டேர்ம் அப்படியே எழுதியாச்சு. எழுதிட்டோமா? அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே எடுத்து பண்ணுங்க. இந்த முதல் டேர்ம் எடுத்துட்டு இந்த பிராக்கெட்டை கூட பண்ணீங்கன்னா வரும். நெகேஷன் பி இடையில அண்டு, இந்த பிராக்கெட் அப்படியே எழுதிக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது டேர்ம் எழுதியாச்சு. கியூவு இடையில அண்டு இருக்கு, அண்டு எழுதியாச்சு. இந்த ரெண்டாவது பிராக்கெட் அப்படியே எழுதியாச்சு. இங்க இடையில ஆர் சிம்பிள் தானே இருக்கு, அதனால இங்க ஆர் வந்துருச்சு. சரிங்களா? இந்த எந்த டேர்ம் ரெண்டா பிரிக்கிறோமோ அதுக்கு இடையில என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் இங்க காமனா வரும். சரிங்களா? ஓகே. அடுத்தது என்ன பண்றோம், நம்ம இந்த நெகேஷன் பி வந்து என்ன பண்றோம், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு என்ன பண்றோம், நம்ம பங்கிட்டு வச்சு உள்ள கொண்டு போகலாம். உள்ள கொண்டு போனா என்ன ஆகும்னா நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் கியூ அப்படியே இதை எடுத்துங்க பண்ணீங்கன்னா இந்த இடையில ரெண்டுத்துக்கும் ஆர் சிம்பிள் வந்துடும். அப்புறம் நெகேஷன் பி அண்ட் பி வரும். அதே மாதிரி இதுல அதே மாதிரி நம்ம உள்ள கொண்டு போயிட்டோமா? அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஈஸி. பாருங்க, இதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா இதோட ஆன்சர் பாருங்க. நெகேஷன் பி அண்ட் பி பாருங்க, பி வந்து டி டி டிஎஃப், நெகேஷன் பின்றது எஃப் டி. ரெண்டுத்துக்கு அண்டு போட்டால் என்ன வரும் பாருங்க, அண்டு போட்டால் ஃபால்ஸ் தான் வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஃபால்ஸ். இதுக்கு எஃப்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இதுக்கு பாருங்க கியூ அண்டு நெகேஷன் கியூ, அதுக்கும் ஃபால்ஸ். பொதுவா எஃப்ஆ கூட எதை பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும்னா, எஃப்ஆ கூட எதை ஆர் பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும்னா, எஃப்ஆ கூட எதை பண்றோமோ அதான் ஆன்சர் வரும். இது வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. பாருங்க, எஃப் ஆர் பி அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து பி. இதான் ரூல். இது எஃப்ஆ கூட எதை ஆர் பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும், எஃப்ஆ கூட எதை பண்றோமோ அது வரும். அப்ப இங்க எஃப்ஆ கூட இதை ஆர் பண்ணும்போது இதே ஆன்சர் வந்துடும். இங்க எஃப்ஆ கூட இதை ஆர் பண்ணும்போது கியூ அண்ட் பி வந்துடும். சரிங்களா? ஓகேங்களா? அவ்வளவுதான். இது அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், இது என்ன பண்ணணும், இடமாற்றம் செஞ்சுக்கணும். இப்படி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பரிமாற்ற விதியை பயன்படுத்தி இதை முதல்ல எழுதிக்கணும், இதை ரெண்டாவது எழுதிக்கணும். அடுத்தது இந்த கியூ அண்ட் பி இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் இடமாற்றம் செஞ்சுன்னு வச்சுங்களேன், அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பரிமாற்ற விதியை பயன்படுத்தணும், வந்துடும் ஆன்சர். அவ்வளவுதான். இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஐமேத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 12வது கணக்கில் 12th மேக்ஸ் 11th சாப்டர் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான கணக்குகள் பார்க்க போகிறோம், ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நமக்கு இங்கே குறைக்கப்பட்ட பாடத்திட்டம் அப்படின்றதுனால நமக்கு 2 எக்ஸசைஸ் தான் வருது, 11.2 11.3. 11.1 அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ மெயினாக நம்ம கொஷின்ஸ் கேட்ட 11.2 11.3 தான் கேட்கணும். அதுலேயும் முக்கியமான சம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலேயும் சேர்த்து ஒரு 8 சம்ஸ் வரும், 5 மார்க்கு. அதை பார்த்தாலே நம்ம ஒரு 5 மார்க் நிச்சயமாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். சரி, இப்போ இதில் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மீடியத்துக்கான கேள்விகள் மட்டும் அப்படியே கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. ஸோ இந்த சம்லேருந்து நம்ம பின்னாடி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா? என்னென்னா அங்கே இங்கிலீஷில் இருக்கும், பட் நான் இங்கே தமிழில் கொஷின்ஸ் கொடுத்து அங்கே தமிழ்லையும் சொல்லிவிடுவேன், அதனால் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி பயிற்சி 11.3ல என்னென்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1. டைப் 1 என்னென்னா கொஷின் நம்பர் 1 2 3. அதேமாதிரி 11.5 11.6 11.7 11.2. இது எப்படின்னா எக்ஸசைஸ் 11.2ல இருந்து 11.2ல கொஷின் நம்பர் 1 2 3யும்
அதே மாதிரி எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா 11.5 11.6 11.7 11.8 இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து என்னென்னா நம்ம நிகழ்தகவு நிறைச்சார்பு வந்து நம்ம உருவாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 ஃபேர் காயின்ஸ் ஆர் டாஸ்டு, அதாவது 3 நாணயங்கள் சொல்றாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் த நம்பர் ஆஃப் எய்ட்ஸ் அக்கோர்ட், அதாவது எத்தனை தலைகள் விழுது அப்படின்றத பொறுத்து என்ன கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை நிறைச்சார்பு கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு 3 நாணயத்தை நம்ம சொன்னோம்னா நமக்கு கூறுவெளி சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வரும் இல்லைங்களா? n(s) = 8. அதில் நமக்கு எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள். சரிங்களா? அதாவது சமவாய்ப்பு மாறி நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அது பாருங்க, சமவாய்ப்பு மாறி எக்ஸ். அந்த எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம் நம்ம 0 1 2 3. ஏன் அப்படின்னா இங்க ஹெட்டை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்குறேன், தலையை பேஸ் பண்ணி. அப்போ நமக்கு 3 நாணயங்களை உருட்டும் போது நமக்கு ஒன்று தலையை விடாமல் போயிடலாம், 0 தலை, இல்லை 1 தலை, இல்லை 2 தலை, இல்லை 3மே தலை விடலாம். ஸோ அப்போ நமக்கு 4 பாசிபிள் தலை. இதுதான் வந்து ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சமவாய்ப்பு மாறி அப்படின்னு சொல்லுவோம். 0 1 2 3. இப்போ இந்த 0 1 2 3 எத்தனை வரும்னு பார்க்கணும் பாருங்க. இதெல்லாம் தேவையில்லை, இந்த இன்வெர்ஸ் இமேஜ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை, டைரெக்டாக போயிடலாம். 0 என்ன விடும் நமக்கு அப்படியே தெரியும். அதாவது 3மே ஹெட் டெய்லாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 8 வராது இல்லையா? 0 8 0 8னா அதான் 8 விழலை அப்படின்னா 3மே டெய்லுன்னு அர்த்தம் இல்லையா? 3மே பூ விழுந்தது. அப்போ மொத்தம் 8ல் எத்தனை அந்த மாதிரி வரும்? 1 தான். அப்போ 1/8. அடுத்தது ஒரு தலை வரத்துல. சரிங்களா? ஒரு தலை வரத்துல எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஒரு தலை வரத்துல இங்கே பார்த்தாலே தெரியுங்க பாருங்க. ஒரு தலை மட்டும் வரத்துலாம் பாருங்க, HTT THT TTH. சரிங்களா? அப்போ ஒரு தலை வரது எத்தனை? 3 இருக்கு. அப்போ 3/8. அப்புறம் 2 தலை வரது பாருங்க, HHT HTH THH, அதுவும் 3/8. அப்புறம் 3மே தலை வரது 1/8. மொத்தமாக கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 8/8 8ன்னு வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இதுதான் நிகழ்தகவு நிறைச்சார்பு, வேற ஒன்றுமே கிடையாது. இதை அப்படியே டேபிளில் போட போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இது பாருங்க, டேபிளில் போட்டாங்க பாருங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் 0க்கு வந்து நம்ம இந்த டேபிள் போடும்போது எக்ஸ் f(x) அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ 0க்கு 1/8, 1க்கு வந்து 3/8, 2க்கு வந்து 3/8, 3க்கு வந்து 1/8. சரிங்களா? அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது பாருங்க, எக்ஸாம்பிள் 11.5 பாருங்க. 2 ஃபேர் காயின்ஸ் ஆர் டாஸ்டு சைமல்டேனியஸ்லி, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் த நம்பர் ஆஃப் எய்ட்ஸ் அக்கர்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 2 காயினை டாஸ் பண்ணுறோம். ஸோ ஹெட்டை பேஸ் பண்ணி, தலையை பேஸ் பண்ணி 2 நாணயத்தை சுண்டுறோம். சரிங்களா? பாருங்க. ஸோ 2 நாணயம் அப்படின்னும் போது நமக்கே தெரியும், TT TH HT TT. அப்போ இதில் நமக்கு வந்து ஹெட்டை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின், தலையை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு ரேண்டம் வேரியபிள், அதாவது நமக்கு சமவாய்ப்பு மாறி என்ன எடுத்துக்கணும், 0 1 2 தான். ஏன்னா நமக்கு ஹெட்டே விழாமல் போயிடலாம், இல்லை ஒரு ஹெட்டு விழலாம், இல்லைனா 2 ஹெட்டு விழலாம். அப்போ 0 1 2 தான் சமவாய்ப்பு மாறி. ஸோ அதுதான் அங்கே மெயினாக எடுக்கணும் நம்ம. சரிங்களா? அந்த எக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த டேபிள்லாம் தேவை கிடையாது, மெயினாக அப்படியே டேரெக்டாக போயிடலாம். முதல்ல பாருங்க, ஹெட்டே விழாதது எத்தனை அப்படின்னா x = P(x) = 0. P(x) = 0னா ஹெட்டே விழாதது எத்தனை அப்படின்னா TT டபுள் T வரும் இல்லையா? அதில் ஹெட்டே இருக்காது. அப்போ 1/4. ஏன்னா 1 தானே விழும் அந்த மாதிரி, மொத்தம் 4ல். அப்புறம் ஒரு ஹெட்டு விழுறது வந்து HT TH இல்லைங்களா? அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 2/4ன்னு வரும். அதை கேன்சல் பண்ணும்போது 1/2ன்னு வரும். அடுத்தது 2மே ஹெட்டு விழுறது வந்து 2மே ஹெட்டு விழுறது வந்து 1/4. அவ்வளோதான். இதை தான் நம்ம டேபிளில் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது இதில் என்ன கேட்குறாங்க கொஸ்டினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்குறாங்க. நிகழ்தகவு நிறைச்சார்பு, அவ்வளோதான். அது மட்டும் எழுதுனா போதும். அடுத்தது, திஸ் ஃபங்க்ஷன் வந்து f(x) சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். இது சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை, எக்ஸோட வேல்யூ வந்து 0 விட அதிகமாக தானே இருக்குது. அதேமாதிரி அதில் கூட்டினா நமக்கு ஆன்சர் வருது, அது கூட்டினா 1 வரணும். சரிங்களா? வந்துச்சுன்னா நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணது, அதெல்லாம் எழுத தேவையில்லை. நீங்கள் மெயின் நமக்கு என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் பாருங்கள். இதுக்கு வந்து மெயின் நம்மளை கேட்குறது நிகழ்தகவு நிறைச்சார்பு. சரிங்களா? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அதை தான் கேட்குறாங்க. ஸோ 0க்கு 1/4, 1க்கு 1/2, 2க்கு வந்து 1/4, அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? இப்படியும் டேபிள் போட்டும் எடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்மால் f(x)ன்னு போட்டு x = 0க்கு 1/4, x = 1க்கு வந்து 1/2, x = 2க்கு வந்து 1/4. ஸோ இப்படியும் எழுதிக்கலாம். ஸோ நம்ம டேபிள் போட்டு எழுதுறது பெஸ்ட்டு. சரிங்களா? அவ்வளோதான். இது மட்டும், இந்த டயக்ராம்லாம் எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? நமக்கு மெயின் என்ன அப்படின்னா அது மட்டும் எழுதினா போதும். அடுத்தது பாருங்க, இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. A 6-sided die is marked 1 on 1 face. ஒரு டைஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த டைஸில் ஒரு ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, 1 இருக்கான். சரிங்களா? அடுத்தது 3 on 2 faces. மீதி இருக்கிற 2 ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 3 போட்டுக்கிறோம். ஒரு ஃபேஸில் 1. அடுத்து மீதி இன்னும் 3 ஃபேஸ் இருக்குல்ல, அதில் வந்து 5 அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போனா இந்த 1 ஒரு முறை, 3 2 முறை. சரிங்களா? அப்புறம் 5 வந்து 3 முறை. அவ்வளோ. இந்த 6 ஃபேஸில் இதான் இருக்கும். அப்போ இதோட சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்னா, அப்போ என்ன நமக்கு விழும், நம்ம வந்து நம்ம டைஸ் உருட்டும் போது, பகடையை உருட்டும் போது நமக்கு என்ன விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1,3 முதல்ல 1,1 1,3 1 திரும்ப 1,3 1,5 1,5 1,5 அப்புறம் 3 வச்சு 3,1 3,3 3,3 3,5 3,5 3,5 ஸோ அதுதான் இங்கே டேபிளில் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அது போட்டுக்கிட்டா தான் நம்ம கரெக்டாக இது பண்ண முடியும். இங்கே பாருங்க. ஸோ நமக்கு என்னென்ன விடும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டோட்டலை வச்சு தான் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. டோட்டல் ஸ்கோர் அதாவது மொத்த கூடுதல் வச்சு தான். இப்போ நமக்கு என்னென்ன விடணும்னா 1,1 1,3 1, மறுபடியும் திரும்பி 1,3 அப்புறம் 1,5 1,5 திரும்ப 1,5 அதே மாதிரி என்ன பண்ணலாம் 3, அதே மாதிரி எழுதணும். அதே மாதிரி 3, 2 வரணும். ஏன்னா 2 3 இருக்கு இல்லையா? அப்போ 3,1 3,3 திரும்ப 3,3 3,5 3,5 3,5 அப்புறம் 5க்கு அதே மாதிரி எழுதணும். அதோட கூடுதல் தான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க. அதோட கூடுதல் தான் இங்கே பாருங்க. அதோட கூடுதல் தான் இங்கே பாருங்க. இது வந்து 1,1 விடுதுன்னு வச்சுங்க. அப்போ அதோட கூடுதல் வந்து 2. 1,3 அப்படின்னா கூடுதல் வந்து 4. 1,3 வச்சுக்க அதோட கூடுதல் 4. 1,5 கூடுதல் 6. திரும்ப 1,5 1 ஏன்னா 5 3 முறை வரும் இல்லையா? ஏன்னா 3 பக்கத்தில் 5 இருக்கிறதுனால 3 முறை போட்டாகணும். அதே மாதிரி பாருங்க 3 2 முறை பாரு 3 2 முறை வரும். 3,1 3,1 3,3 3,3 3,5 3,5 3,5 அதே மாதிரி 5க்கு அதே மாதிரி 3 முறை போடணும். அப்போ அதோட கூடுதல்லாம் நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? சரி, இப்போ இதை வச்சு தான் கொஸ்டின் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நிகழ்தகவு நிறை சார்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து கூட்டுத்தொகை தானே கேட்குறேன். டோட்டல் ஸ்கோர் நமக்கு டோட்டல் என்ன வரும் அப்படின்னா 2 வரும், 4 6 8 10 வரும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,1 இருக்கும், 1,3 இருக்கும், அதுக்கடுத்து 3,1 இருக்கும், 3,3 இருக்கும், அதுக்கடுத்து 3,5 இருக்கும், 5,3 இருக்கும், இல்லை 5,5 இதெல்லாம் தான் இருக்கும். அது அங்கே இருக்கிறதுல இதே தான் மாறி மாறி வரும். அப்போ கூடுதல் அப்படின்போது 1,1 கூடுதல் வந்து என்ன ஆகிடும் 2 இல்லையா? அடுத்து 1,3 இல்லை 3,1 வந்து 4, 3,3 வந்து 6, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5,3 3,5 வந்து 8, 5,5 வந்து 10. அப்போ கூட்டுத்தொகை கூடுதல் அப்படின்னும் போது டோட்டல் ஸ்கோர் அப்படின்னும் போது இதுதான் வரும் 2 4 6 8 10. அதில் கூட்டினா 2 வரது எத்தனை? ஒன்னே ஒன்று தான் இருக்கும். ஏன்னா 1,1. அதே மாதிரி ஆட் பண்ணால் 4 வர்றது வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும். கூட்டினா 6 வரது 10 இருக்கும். கூட்டினா 8 வரது 12 இருக்கும். கூட்டினா 10 வரது 9 இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியுங்க பாருங்க. ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்களே கூட்டினா 2 வரது எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. கூட்டினா 4 வருது பாருங்க. இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 4 இருக்குது. கூட்டினா 6 வருது, இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 இங்கே ஒரு மொத்தம் எத்தனை இருக்குது? ஒரு 9 இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கூட்டினா 10 வருது, கூட்டினா 8 வருது, எல்லாமே எத்தனைன்னு கால்குலேட் அவ்வளோதான். பை டோட்டல் மொத்தம் வந்து எவ்வளோனா 36. சரிங்களா? சாம்பிள் ஸ்பேஸ் வந்து டோட்டல் வந்து 36 அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம புதுசாக பார்க்க போகிறது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்து பாருங்க. நிகழ்தகவு நிறை சார்பு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ எழுதியாச்சு. 1/36 4/36 10/36 12/36 9/36. சரிங்களா? அடுத்தது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதாவது நிகழ்தகவு பரவல் சார்பு. ஸோ பரவல் சார்புனா என்ன? ஒன்று கூட்டி ஆட் பண்ணி எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 போட்டாச்சா, அதுக்கு 1/36 போட்டோம். சரிங்களா? அங்கே பாருங்க 2க்கு 1/36, 4க்கு என்ன பண்ண இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணுமா? 4 அதுக்கு முன்னாடி இருக்கிறது கூட்டிக்கணும். கூட்டினா என்ன வரும்னா 36 இருக்கு, மேலே அப்படியே 1 4 கூட்டினா 5/36 இல்லைங்களா? அதே மாதிரி அதுக்கடுத்து 6வதுக்கு பாருங்க. இது 6வதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டினோம்னா என்ன வரும்னா இங்கே பாருங்க 6 பேரில் இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டினா 10 + 4 14 + 1 15/36. அடுத்தது 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 8க்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டணும் பாருங்க. 15 + 1 12 20 என்ன ஆகும் நமக்கு 8 பேரில் இருக்கிறது கூட்டணும். அப்போ 22 25. ஆக்சுவலாக இந்த இடத்துல 25ன்னு வரணும். 25/36. இப்போ எல்லாத்தையும் கூட்டணும் இல்லையா? 12 + ஒரு 10 22 26 27/36. அதுக்கடுத்து கடைசியாக இருக்கிற அந்த 9ஐயும் கூட்டும்போது இருந்தாலும் 36 இந்த இடத்துல தவறாக இருக்குது. 36 எப்பவுமே 1 வரும். கடைசி இது வந்து 1ன்னு வரும். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் மாற்றிங்க, அவ்வளோதான். அடுத்தது 3வது கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா P(4 ≤ x <10) 4லிருந்து 10க்குள்ள 4லிருந்து 10க்குள்ள இருக்கிற நிகழ்தகவு நமக்கு ப்ராபபிலிட்டி என்ன வந்து அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், கூட்டணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ 4லிருந்து அப்படின்னா அங்கே பாருங்க 4லிருந்து 10க்குள்ளது. அப்போ 4லிருந்து அப்படின்னா 4/36 10/36 12/36 எல்லாத்தையும் கூட்டினா 26/36 வரும். 10க்குள்ள 10 சேர்க்கக்கூடாது, 10க்குள்ள அதுதான் பாருங்க 26/36 கேன்சல் பண்ணால் 13/18. அடுத்தது பாருங்க P(x ≥ 6) 6க்கு மேலே. அப்போ 6க்கு மேலே என்ன வரும்? P(x = 6 P(x = 8 P(x = 10
அப்போ 10/36 ஒரு 12/36 ஒரு 9/36 31/36 இதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்தது பாருங்க 11.7 எக்ஸாம்பிள். இதுல அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நிகழ்தகவு நிறை சார்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கேட்கறாங்க, குமுலேட்டிவ் கேட்கறாங்க, அதாவது நிகழ்தகவு பரவல் சார்பு கேட்கறாங்க. அதுக்கு அடுத்தது 3 3க்குள்ள இருக்கிறது நீங்களே பார்த்தா தெரியுது இல்ல, அப்படியே கூட்டிக்க வேண்டியதான். 3 இருக்கிறதுனா இந்த 1 2 3 எல்லாத்தையும் கூட்டினோம்னா 11/12 வரும். சரிங்களா? அதே மாதிரி 2க்கு மேல இருக்கிறதுக்கு 2க்கு மேல கேட்கறாங்க, 2க்கு மேல, அப்ப இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 11/12 ஒரு ஆன்சர். இந்த குமுலேட்டிவ் மட்டும் அப்படியே கூட்டி போட்டுக்கலாம். 1க்கு 1/12, 2க்கு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். சரிங்களா? 6/12, 3க்கு இது 3 கூட்டணும் 11/12, 4க்கு 12/12. அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ என்ன ஆன்சர் வரும்ன்றது சொல்லிட்டோம். அழகா அந்த டேபிள் வச்சே சொல்லியாச்சு பாருங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருப்பாங்க, தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போடலாம். நீங்க பாருங்க, f(1), கேபிட்டல் f(1) தான் அந்த நிகழ்தகவு பரவல் சார்புன்னு சொல்றேன் இல்லையா, இந்த குமுலேட்டிவ்ன்றது அதுதான் கேபிட்டல் f(1). அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் p(x) <= 1, 1க்கு கீழே. அப்போ 1 கீழேன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கீழே அப்படின்னா 1 கீழே 0, அதாவது 1க்கு கீழே அப்படின்னும் போது <= 1ன்னா 1 கீழே 0, 0க்கு அதுக்கு 1க்கு கீழே இருக்கிறதுலாம் 0, 1க்கு மட்டும் 1/12. அப்போ 1/12 தான். நான் ஏற்கனவே சொல்லியாச்சு 1/12. அதுக்கு அடுத்து இருக்கிறது கூட்டணும், 6/12 கேன்சல் பண்ணோம். அது எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ அதே தான் பாருங்க, அந்த டேபிள் மட்டும் கேபிட்டல் f(x) போட்டிருக்காங்க பாருங்க. இந்த கேபிட்டல் f(x) எழுதும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதணும். அதாவது அவங்க டேபிள் போட்டு எழுத மாட்டாங்க. இதுல என்ன எழுதணும்னா, நமக்கு 1ல இருந்தா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்க, அந்த 1க்கு முன்னாடி இருக்கும் பாருங்க, -∞ 1, அதுக்கு 0ன்னு போடணும் எப்பவுமே. அது நம்ம கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. ஸ்மால் f(x)ல அது இருக்காது. அந்த ஸ்மால் f(x) என்ன ஆரம்பிக்குதோ 1ல ஸ்டார்ட் ஆகுது, அப்போ 1க்கு முன்னாடி இருக்கிறதுலாம் 0ன்னு போட்டுணும். அப்புறம் 1ல இருந்து 2 வரைக்கும் 1 <= x, அதுக்கு 1/12. அடுத்தது 2ல இருந்து 3 வரல, நம்ம எல்லாத்தையும் கூட்டிக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி தான் இங்க 1/2ன்னு போட்டிருக்கோம், அது கேன்சல் பண்ணி. அதே மாதிரி 11/12. அடுத்து கடைசியா எப்பவுமே 1 வரும். சரிங்களா? அது எப்படி கூட்டணும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது ஆன்சர். 11/12, 11/12 ஆன்சர். கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அதுக்கான ஆன்சரை நம்மளே சொல்லிடுறோம். சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். சரிங்களா? டைப் 2, அதாவது எக்ஸைஸ் 11.2ல 6வது சம்மும், எக்ஸாம்பிள் 11.10ம், அதே மாதிரி 4th சம், பயிற்சி 4வது சம், 4, 6, பயிற்சியில் 4, 6, எக்ஸாம்பிள் 11. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த 3 சம் தான் இம்பார்ட்டன்ட். இதுல இந்த செகண்ட் எக்ஸசைஸ்ல இம்பார்ட்டன்ட் சொன்னா இந்த 3 சம் தான். சரி, ஃபர்ஸ்ட் பாரு 6th சம் பாருங்க. a random variable x has the following probability mass function, அதாவது நிகழ்தகவு நிறை சார்பு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ கொஸ்டின் நான் கேட்கறேன்னா k-வோட வேல்யூ 2ல இருந்து 5க்குள்ள, அப்புறம் 3க்கு மேல, இதான் அவங்க கேட்கறாங்க ப்ராபபிலிட்டி, அதுக்கான நிகழ்தகவு தான் கேட்கறாங்க. சரி, முதல்ல என்ன பண்ண, k-வோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். k-வோட வேல்யூ ஒன்றும் இல்லை, அதாவது மொத்த நிகழ்தகவு டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 இல்லையா? ஸோ அங்க பாருங்க, சம்மேஷன் fx = 1. அப்போ எல்லாத்தையும் கூட்டிக்கணும். அவங்க நமக்கு என்ன கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் கூட்டணும். k2, 2k2, 3k2, 2k, 3k = 1ன்னு வச்சிடும். இப்போ இது கூட்டினா என்ன வருது பாருங்க, k2 கூட்டுங்களேன், 6k2, 5k - 1 = 0. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 6 × 1 -6, காரணிப்படுத்தும் இல்லையா, ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 6 என்ன பண்றாங்க, 6 × -1 பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே, இங்க k2 கீழ் 6 இருக்கிறதுனால /6 போட்டுக்கிறோம், இங்கேயும் /6 போட்டுக்கிறோம். இதை கேன்சல் ஆகிறதுனால 1, அது 1/1, அப்போ k + 1ன்னு எழுதலாம். இதை சிம்பிளை பண்ணா 6k - 1 அப்படின்னு வரும். சரிங்களா? தனித்தனியாக 0 வச்சுன்னா k + 1 = 0, k = -1. அதே மாதிரி 6k - 1 = 0, அப்போ 6k, k = 1/6ன்னு வரும். சரிங்களா? அப்போ k-வோட வேல்யூ ஃபர்ஸ்ட் -1, k-வோட வேல்யூ மைனஸ் வாய்ப்பே இல்லை, ஏன்னா நிகழ்தகவு பொறுத்தவரை மைனஸ்ல வராது. அதனால k = 1/6 தான். இப்போ இந்த k-வோட வேல்யூ 1/6 வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணது பாருங்க. k-வோட வேல்யூ 1/6 இங்க அப்ளை பண்ணினா 1/6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/36. அதே மாதிரி இங்க அப்ளை பண்ணீங்கன்னா k2க்கு 1/36 + ஒரு 2, அப்போ 2/36, 3/36. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா 2/6 வரும், இதுக்கு 3/6 வரும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். சரி, இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஸ்டினை கேட்கறேன்னா, p(2 ≤ x <5), 2ல இருந்து 5க்குள்ள, 2ல இருந்து 5க்குள்ளனா p(x) = 2, p(x) = 3, p(x) = 4. அது மட்டும் கூட்டிங்க. பாருங்க, 2/36, 3/36,
அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் 4 வந்து 2/36. அதுக்கும் பையில் வந்து 36 வரணும்ல, அதனால மேலேயும் கீழே 6ஆல் பெருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு மீசியம் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது, எல்சியம் எடுக்கிறது 36, மேலே இருக்கிறது அப்படியே கூட்டிக்கலாம். இப்போ 2 3 இந்த இடத்துல 6 2 12 கூட்டினோம்னா 17/36 ஆன்சர். அடுத்தது அதிலே தேர்ட் பாயிண்ட் பாருங்க, பி ஆஃப் எக்ஸ் 3 லெஸ் தென் எக்ஸ், அதாவது 3க்கு மேலே 3 இல்லை 3க்கு மேலேன்னா என்ன வரும், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 5. அப்போ 2/6 + 3/6 5/6 இஸ் ஆன்சர். அதே மாதிரி எக்ஸாம்பிள் ரொம்ப 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 முக்கியமான சம் வந்து 11.10 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதே மாதிரி இதுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நிகழ்தகவு நிறை சார்பு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ எல்லாமே முதல்ல கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த இடத்துல கொடுக்கல, ஆக்சுவலாக கேவோட வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சு, ஏன்னா கே கண்டுபிடிச்சா தான் ஃபர்தராக அடுத்தது நம்ம பண்ண முடியும். சரியா? கேவோட வேல்யூ என்ன பண்ணீங்க, டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 இல்லையா? சரிங்களா? மொத்த நிகழ்தகவுடைய கூடுதல் வந்து 1. அப்போ எல்லாத்தையும் கூட்டுறாங்க பாருங்க, கே ப்ளஸ் 2k ப்ளஸ் 6k ப்ளஸ் 5k ப்ளஸ் 6k ப்ளஸ் 10k எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும், 30k ஈக்குவல் டு 1. அப்போ k ஈக்குவல் டு 1/30. கே கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ அதை தான் இந்த டேபிளில் போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் டேபிளில் போட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். 1/30 2/30, ஏன்னா 2k இருக்கு இல்லையா, 2/30 6k, அப்போ 6/30 5k 5/30 6k 6/30 10k 10/30 அவ்வளோதான். இப்போ நமக்கு என்னென்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பி ஆஃப் 2 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 6, அதாவது 2க்கும் 6க்கு இடையில. அப்போ 2க்கு 6க்கு இடையில 3 4 5 அதோட வேல்யூ கூட்டி வேண்டியது 6/30 5/30 6/30 கூட்டினா 17/30 அவ்வளோதான். அடுத்தது 2லிருந்து 5க்குள்ள 2 சேர்த்துக்கணும், ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போ 2 3 4 இப்படியும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு சிலர் இப்படி போட்டுக்கலாம், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்க 2லிருந்து 4 வரையிலும் கூட்டணும். அப்போ 2லிருந்து 4 வரையிலும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், 2/30 6/30 5/30 கூட்டினீங்கன்னா 13/30 ஆன்சர். சரிங்களா? அடுத்தது அடுத்த கணக்கு, அதுல தேர்ட் பாருங்க, பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 4க்குள்ள, அப்போ 4க்குள்ள இருக்கிற எல்லா வேல்யூவும் பாருங்க, எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 14/30. கேன்சல் பண்ணி சிம்பிளை பண்ணுறதா பண்ணலாம், இல்லை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது பாருங்க 3க்கு மேலேனா 4 5 6 4 5 6 பாரு, அது 5/30 6/30 10/30 கூட்டினா 21/30. ரொம்ப 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 முக்கியமான சம். அடுத்தது இதே மாதிரி தான் அதில் அதே எக்ஸசைஸ்ல 4வது சம் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நிகழ்தகவு நிறை சார்பு தான் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பண்ண, இந்த இடத்துல ஆக்சுவலா எக்ஸோட இதை எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், முதல்ல கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ 1/kன்னு வரும். 1 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 ஸ்கொயர் பண்ண 1, அப்போ 2/kன்னு வரும். 2 கொடுத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 4 5/kன்னு வரும். ஆக்சுவலாக இதுதான் வந்து டேபிளில் நம்ம இப்படி தான் கொடுத்துருக்கணும் அவங்க. சரிங்களா? டேபிளில் கொடுத்துருப்பாங்க, ஃபார்ம் பண்ணிட்டேன் பாருங்க, 1/k 2/k 5/k. இதை எல்லாத்தையும் கூட்டி தான் நம்ம 1ன்னு வச்சுக்கணும், ஏன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 இல்லையா, அதுதான் இங்கே பாருங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிறாங்க. கூட்டும்போது பகுதி டினாமினேட்டர் கே சேமாக இருக்கிறதால மேலே இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 8/k ஈக்குவல் டு 1. இந்த கேவை கிராஸ் பண்ணிங்கன்னா k ஈக்குவல் டு 8. ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நிகழ்தகவு பரவல் சார்பு. அப்போ ஒவ்வொன்றதான் கூட்டி கூட்டி எழுதணும் இல்லையா? பாருங்க, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஆட் பண்ணி எழுத போகிறோம், வேறு எதுவுமே இல்லைங்க. பாருங்க 1/8, அப்புறம் அதை விட அந்த வேல்யூ ஆட் பண்ணும்போது 3/8, அப்புறம் எல்லாத்தையும் கூட்டினா 1 வரும். சரியா? கூட்டி எழுதியாச்சு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 1க்கு மேலே. அப்போ 1 மேலே என்ன வரும் நமக்கு, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 1 பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2 அவ்வளோதான். ரெண்டுத்தையும் கூட்டினா 2/8 5/8 ஆன்சர் வந்து 7/8 ஆன்சர். அவ்வளோதான். இது வந்து 2வது எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 3வது எக்ஸசைஸ் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் நம்ம. சரிங்களா? 3வது எக்ஸசைஸ் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த 3வது எக்ஸசைஸ் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் நம்ம. சரிங்களா? பாருங்க, சப்போஸ் a amount of milk sold daily at milk booth is distributed with the minimum 200 liters and maximum of 600 liters with the probability density function. இப்போ இது வந்து இந்த 3வது எக்ஸசைஸ்னா நிகழ்தகவு அடர்த்தி சார்புன்னு வரும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர் சமவாய்ப்பு மாறி. ஃபர்ஸ்ட் பார்த்தது டிஸ்கிரீட் தனிநிலை சமவாய்ப்பு மாறின்னு சொல்லுவோம். இப்போ இது பார்க்க போகிறது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் வரும், நமக்கு இங்கே தொகையிடல் வரும். அது எப்படி போடணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது டோட்டல் இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவன் கொஸ்டின் கொடுப்பான், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், தமிழில் வந்து நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. சரிங்களா? நிகழ்தகவு அடர்த்தி சார்பு அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓ இது வந்து 3rd எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான்.
சரி, முதல்ல இதான் அவங்க கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனு. முதல்ல கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ போன எக்ஸசைஸ்ல எப்படி போட்டோம்னா எல்லாத்தையும் கூட்டி 1ன்னு வச்சுக்கிட்டே, இங்க அப்படி இல்லை, இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. அவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 எழுதிக்கும் பாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி. சரிங்களா? அப்போ அதே தான் எடுத்துன்னு பாரு. அதே மாதிரி லிமிட் வந்து இங்கே கொடுப்பாங்க, 200 to 600 கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை தான் லிமிட்டை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? 200 to 600 கே இன்ட்டு டிஎக்ஸ். கேவை இன்டெகிரேட் பண்ணால் கேஎக்ஸ் வருமா? கேஎக்ஸ் லிமிட் வந்து 200 to 600. முதல்ல அப்பர் லிமிட் போடுங்க. கேவை வெளியே எடுத்துடலாம். கே வெளியே எடுத்துட்டு அப்பர் லிமிட் போனால் 600 மைனஸ் 200, அப்போ 400 வரும். 400 அந்த சைடு போனால் டிவைடட், அப்போ கே ஈக்குவல் டு 1/400. இதுவும் ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் வராது. தொகையிடுறது ஜென்ரலாக வந்து இன்டெகிரல் பண்ணுறது எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் தான் வரும். இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப சிம்பிள். எக்ஸ் பவர் என் பிளஸ் 1/n+1. சரிங்களா? அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான இன்டெகிரல்லாம் வராது. சரிங்களா? அடுத்தது பாரு, முடிஞ்சிடுச்சு. அடுத்த ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதுதான் அங்கே நம்ம முக்கியமான பாயிண்ட் இதில். சரிங்களா? இப்போ இதில் கொஸ்டின் கேட்குறாங்க பாரு, 300 to 500 கேட்குறாங்க கொஸ்டின். 300 to 500 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது லிமிட் இன்டெகிரல் இப்போ யூஸ் பண்ணல, அதே மாதிரி தான் இன்டெகிரல் 300லேருந்து என்ன பண்ணலாம், நம்ம 500 அப்படின்னு வச்சு போடும். இந்த அவங்க கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம இன்டெகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணி போட்டுடலாம் இல்லைங்களா? அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் இந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பாருங்க, பரவல் சார்பு இருக்கு பாரு, இதை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா? அதுதான் நமக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கான ஃபார்முலா பாருங்க, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் எஃப் ஆஃப் யூ டு யூ ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இதில் என்ன பண்ணணும்னா லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 200 to 600 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 200க்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும், அப்புறம் 200 to 600 கண்டுபிடிக்கணும், அப்புறம் 600க்கு மேலே கண்டுபிடிக்கணும். 3 இன்டர்வலாக பிரித்து 3 தனித்தனியாக போடணும். எப்பவுமே 200க்கு கீழே அப்படின்னும் போது என்ன வரும்னா நமக்கு 0 தான் வரும். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, when x less than 200, less than 200னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து அப் டு எது வரல, நமக்கு 200 வரலாம். அதான் ஆக்சுவலாக நமக்கு ரூல் இல்லைங்களா? அங்கே பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 200 தானே லோயர் லிமிட், நமக்கு அங்கே இது வரல வரணும். ஆனால் அங்கே இந்த அப்பர் லிமிட் மட்டும் 200 போடும், எக்ஸ்ன்னு போடணும். இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது. சரிங்களா? இந்த அப்பர் லிமிட் எக்ஸ், ஏன்னா ஃபார்முலாவே எக்ஸ்ன்னு தான் இருக்கும். அப்பர் லிமிட்டை மட்டும் வேல்யூ போடக்கூடாது. அப்போ எதுக்கு அப்படின்னா கடைசி இன்டர்வலுக்கு தான் அந்த மாதிரி பண்ணணும், கடைசி இதுக்கு தான். சரி, இப்போ இதுக்கு பாருங்களேன், மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ்ன்னு போட்டோமா, அதுக்கு ஆக்சுவலாக அந்த 200க்குள்ளே இருக்கிறது 0 தானே, அப்போ அதுக்கு 0 தான் வரும். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுறோம், நம்ம 200 to 600, 200 to 600 பண்ணும்போது பாருங்க, 200 to 600ன்னு சொன்னேன் இல்லையா? 200 to 600னா அப்போ 600 கீழேன்னு அர்த்தம். அப்போ அதை வந்து ரெண்டா பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 பிளஸ் 200 to 600ன்னு போடக்கூடாது, எக்ஸ்ன்னு போடணும். அதாவது இந்த அப்பர் லிமிட் மட்டும் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணணும். எப்போ அப்படின்னா இப்போ ரெண்டா பிரிச்சிருக்கும்ல, அதில் ரெண்டாவதுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி பயன்படுத்தணும். முதலுக்கு அப்படியே பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200, மேலே பாருங்களேன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் தான் போடணும், 200 போடல. ஏன்னா அதுதான் முதல் ஸ்டார்ட் பண்ணோம், வேற டேர்ம் இல்லை, அந்த ஒரு இன்டர்வல் தான் இருந்ததுனால மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ்ன்னு போட்டாச்சு. இதுல ரெண்டு இருக்கிறதுல ரெண்டாவதுக்கு தான் நீ எக்ஸை பயன்படுத்தணும். முதலுக்கு நீ ஆஸ் யூசுவல் என்ன லிமிட்டோ அதை போட்டு வேண்டியதான். மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 வரலும், பிளஸ் 200ல இருந்து எக்ஸ் அப்படின்னு பிரிக்கணும். பிரிச்சுட்டோமா? இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி 200க்கு 0 தான், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அது 0 போட்டுருங்க. இந்த 1/400 இன்டெகிரல் பண்ண வச்சுங்களேன், 1/400 வெளியே எடுத்துருங்க. எதுவுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இன்டெகிரல் பண்ண எக்ஸ் தொகைட்டா, அப்போ 200 to எக்ஸ்ன்னு போடுங்க. முதல்ல அப்பர் லிமிட் எக்ஸை போடுங்க, எக்ஸ் மைனஸ் அப்புறம் 200 போடுங்க. அப்போ என்ன ஒரு ஆன்சர்னா 1/400 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 200 அப்படின்னு வரும். இப்போ இந்த 1/400 உள்ள போச்சுன்னா என்ன ஆகும், x/400 மைனஸ் இந்த 200க்கு 400 அடிச்சா 2 வரும், அதான் இங்கே போட்டிருப்பாங்க 1/2 அப்படின்னு போட்டிருப்போம். சரிங்களா? இது முடிஞ்சிருச்சு. ஏன் நம்ம எக்ஸ் போடுறது ரீசன் புரியுதுங்களா? அதனால தான் இங்கே எக்ஸில் வருது ஆன்சர். இல்லைன்னு வச்சிங்களேன் நமக்கு கான்ஸ்டன்ட் மாதிரி நம்பர் வந்துடும், அப்போ அது தவறாக போயிடும். ஏன்னா நமக்கு ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணும், அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்ம். அடுத்தது பாருங்களேன், 600க்கு மேலே. அப்போ 600க்கு மேலேன்னு வச்சிங்களேன், 600க்கு மேலேனா 600க்கு மேலேன்னு தான் கண்டுபிடிக்கணும். இல்லை, 600க்கு மேலேனா இன்ஃபினிட்டி, அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வருங்க. சரிங்களா? அங்கே பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி 200, 200 to 600, 600 to எக்ஸ். அவ்வளோதான். இப்போ இதில் இன்டெகிரல் பண்ண வேண்டியதான். இதுக்கு 0 ஆகிடும், கடைசிக்கும் 0 எப்பவுமே. ஏன்னா 400 இங்கே பாருங்க, 600 to எக்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் 0. இதுக்கு மட்டும்தான் ஆன்சர் வரும். 1/400 அதை இன்டெகிரல் பண்ண எக்ஸ் வரும். அதுக்கு என்ன பண்ணோம், 200லேருந்து 600 வரலாம் லிமிட் அப்ளை பண்ணும். 1/400 வெளியே எடுத்துருங்க, 1/400 எடுத்துகிட்டு எக்ஸ் இன்டெகிரல் பண்ண எக்ஸ் வரும், 600 - 200 வரும். அப்போ 400/400 1ன்னு ஒரு ஆன்சர். அவ்வளோதான் ஆன்சர்.
எப்பயுமே கடைசிக்கு எப்பயுமே 1 தான் வரும். இப்போ பாருங்க கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்காங்க பாருங்க. 0 ஃபர்ஸ்ட் 0 200க்குள்ள 0 200 டு 600க்கு வந்து என்னது எக்ஸ் பை 400 மைனஸ் 1/2 600க்கு மேல வந்து எப்பயுமே 1 இந்த அந்த ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலன்னு வரும்போது 1 வந்துடும். ஒரு பர்டிகுலர் லிமிட்டு கீழே அப்படின்னும் போது 0 வந்துடும். அந்த மிடில் இருக்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். இதுதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடி தான் கஷ்டம். இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கேன், அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல. அவங்க என்ன கேட்குறாங்க? 300 டு 500 கேட்குறாங்க. அப்போ 300 டு 500க்கு என்ன தெரியுமா ஃபார்முலா? பி ஆஃப், அதாவது ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இதை கண்டுபிடித்து என்ன பண்ணா, கேபிட்டல் எஃப் ஆஃப் தெரிஞ்சா முதல்ல அப்பர் லிமிட் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ, இதான் ஃபார்முலா. அப்போ பாருங்க எஃப் ஆஃப் 500 மைனஸ் எஃப் ஆஃப் 300, அப்பர் லிமிட் 500 தானேங்க. அப்போ அதாவது மேல் எல்லை 500 மைனஸ் 300. இது எங்க போடணும்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இதை கண்டுபிடிச்சிருக்கும் இதில் போடணும். ஏன்னா இந்த லிமிட் இதில் தானே வரும். 300 500லாம் இந்த 200லேருந்து 400க்குள்ள தானே வரும். அப்போ அதுக்கு நேராக இருக்கிற ஃபங்க்ஷன் தான் நம்ம பயன்படுத்தணும், சார்பு தான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? ரைட், போடுங்க. அப்படியே இதில் போடுங்க பார்க்கலாம். முதல்ல 500 போடுங்க. அப்போ 500/400 மைனஸ் 1/2. அப்புறம் லோயர் லிமிட் போட்டு 300 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 300/400 மைனஸ் 1/2. இந்த மைனஸ் அப்படியே உள்ள போச்சுன்னு வச்சுக்கேன், பிளஸ் 1/2 ஆயிடும். பிளஸ் 1/2 மைனஸ் 1/2 கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கு ரெண்டுத்தையும் கழிச்சுன்னு வச்சுக்கேன். 500ல 300 போச்சுன்னா 200/400 கேன்சல் பண்ண 1/2. இதான் ஆன்சர். அடுத்தது இதே மாடல் தான் 4வது சம் பாருங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கொடுத்துட்டாங்க. கே இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 எக்ஸ் கிரேட்டர் தென் 0 எக்ஸ் லெஸ் தென் 0. இதில் ஆக்சுவலாக 2 தான் அதாவது 0க்கு மேலே 0க்கு கீழே, அப்போ 2 தான் வருங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது கூட 2 மட்டும் தான் வரும். ஈஸியாக இருக்கும், போட்டுடலாம். சரி, முதல்ல கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் பாருங்க. என்ன பண்ணோம்? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இது வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன் பிடிஎஃப். இது ஆக்சுவலாக அது வந்து பிஎம்எஃப். சரிங்களா? அது பிஎம்எஃப்னு ஷார்ட்டாக இது பிடிஎஃப்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. சரி பாருங்க, இப்போ நமக்கு என்ன ஃபார்முலானா இன்டெக்ரல் லிமிட் இங்கே என்ன கொடுத்துறான் பாரு, எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா 0க்கு மேலேன்னு அர்த்தம். 0க்கு மேலே. அப்போ 0க்கு மேலே 0 டு இன்ஃபினிட்டி தான் போடணுங்க. போட்டு கே இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 இன்ட்டு டிஎக்ஸ். இதை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸிமா. கே வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 பண்ணனா வரும் ஈஸி. இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 பண்ணனா வரும்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 பை இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1/3 வரும். அப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 3 மேலே போயிடும். அப்போ -3 இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 வரும். லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறோம். பண்ணிட்டோமா? சரி, முதல்ல அப்பர் லிமிட் இ பவர் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்களேன். இந்த -3 கூட வெளியே எடுத்துடலாம். -3க்கு வெளியே எடுத்துட்டாங்க. முதல்ல அப்பர் லிமிட் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். இங்கே எக்ஸ் இருக்கிறதுல இன்ஃபினிட்டி போடும். இ பவர் இன்ஃபினிட்டி 0மா மைனஸ் லோயர் லிமிட் வந்து இ பவர் 0 போட்டிங்கன்னா, ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்கிறதுல 0 போடும்போது இ பவர் 0 வேல்யூ 1. அப்போ வெளியில் ஒரு -3k, இது ஒரு -1, அப்போ ப்ளஸ் 3k ஆகிடும். அப்போ 3k ஈக்குவல் டு 1, அப்போ k ஈக்குவல் டு 1/3. ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தது கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கான ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ பாருங்க, முதல்ல எடுத்தோடனே என்ன பண்ண போகிறோம், இதில் 2 தான் ஆக்சுவலாக. எக்ஸ் 0ன்னு இருக்குது. அப்போ 0க்கு கீழே 0க்கு மேலே, இதான் நம்ம கான்செப்ட். ஏன்னா அவங்க லிமிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. 0க்கு கீழே இது வரல வருமா, மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து எக்ஸ் வரலன்னு போடணும். இந்த அப்பர் லிமிட் மட்டும் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணணும். அந்த லிமிட்டில் என்ன நமக்குன்னா 0 தான். அதர்வை 0 தானே கொடுத்துருக்காங்க அவங்க. நிகழ்தகவு 0 போட்டாச்சு. அடுத்து என்னன்னா 0க்கு மேலே. அப்போ 0க்கு மேலே என்ன வரும், 0க்கு மேலேனா 0 டு எக்ஸ், அது 0 டு இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். ஆனால் இங்கே அப்பர் லிமிட் வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். 0 டு எக்ஸ். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் நமக்கு, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 இருக்குல்ல, அதையும் போடணும் இந்த இடத்துல. அதான் போட்டிருப்பாங்க பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 பிளஸ் 0 டு எக்ஸ். இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி 0 அதனால அது போடணும்னு விட்டுல. இப்போ என்ன பண்ணலாம், 0 டு எக்ஸ் மட்டும் இங்கே போட்டது பாருங்க. 0 டு எக்ஸ் மட்டும் போட்டுருவோம் பாருங்க. அவ்வளோ 0 டு எக்ஸ் மட்டும் போட்டால் போதும். இதை அப்படியே இன்டெகிரேட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக 0 டு எக்ஸ்னு வந்துருக்கணும். 0 டு எக்ஸ்ன்னு போட்டுருக்கணும். சரிங்களா? இப்போ இதை அப்படியே இன்டெகிரேட் பண்ணுமா, ஏன்னா கேவோட வேல்யூ 1/3 அதை போட்டாச்சு. 1/3 வெளியே எடுத்துருங்க. இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 பை மைனஸ் 1/3 வரும். அப்போ இந்த 3 கேன்சல் ஆச்சு. இந்த -1 மட்டும் இருக்கும். -1 வெளியே எடுத்துடலாம். அப்புறம் லிமிட் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க, இந்த 3 கேன்சல் பண்ணலாம். முதல்ல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 வரும். அடுத்தது மைனஸ் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்கன்னா மைனஸ் இ பவர் 0ன்னு வரும். அப்போ இ பவர் 0 வேல்யூ 1, இது ஒரு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3. இதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, எக்ஸ் கிரேட்டர் தென் 0க்கு இதான் எஃப் ஆஃப் எக்ஸ், லெஸ் தென் 0க்கு 0.
அவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறாங்க கொஷின், பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3 கேட்குறாங்க. லெஸ் தென் 3 அப்போ எஃப் ஆஃப் 3 ஒன்றும் இல்லை, இந்த பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3 கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த இடத்துல பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3யோ இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த மாதிரி கொடுத்தாலே அப்படியே டேரெக்டாக எஃப் ஆஃப் எக்ஸில் அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் போதும். சரியா? இப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னா, அதாவது பி ஆஃப் 2லேருந்து எக்ஸ் லெஸ் தென் 6 அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி போடுவோம்னா, கேபிட்டல் எஃப் ஆஃப் 6 மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 2 அப்படின்னு யூஸ் பண்ணணும். இது ஒரு மாடல். இன்னொன்று வெறும் லெஸ் தென் மட்டும் வந்துச்சுன்னா டேரெக்டாக அந்த வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸில் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ண போகுது. இப்போ இங்கே லெஸ் தென் தான் வந்திருக்குல்ல, அப்படியே சப்ஸ்டிட் பண்ண 3 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 3/3. அப்போ இ பவர் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுவே இந்த இடத்துல கிரேட்டர் தென் வருதுன்னு வச்சுங்களேன், அதை லெஸ் தென்னாக மாற்றணும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா 5க்கு மேலே கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், 1லேருந்து எதை கழிக்கிறேன், 5க்குள்ளே இருக்கிறத கழிச்சுட்டா, 5க்குள்ளே இருக்கிறது இது, அது 1லேருந்து கழிச்சுட்டா நமக்கு கிடைக்கிறது வந்து இந்த 5க்கு மேலே தான் கிடைக்கும் ஆக்சுவலாக. இப்போ இந்த மாதிரி கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து அதை லெஸ் தென்னாக மாற்றிக்கணுமா. சரி, அது பாரு கிரேட்டர் தென் வந்திருக்கு இல்லையா, இதை மாற்றணும். எப்படின்னா 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 5. இப்போது நமக்கு வந்து 1லேருந்து 10 வரலும் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் அவங்க கேட்குறது 5க்கு மேலே கேட்குறாங்க. அப்போ 5க்கு மேலே நம்ம கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா 5க்குள்ளே இருக்கிறத கழித்து கண்டுபிடிச்சி அதை 1லேருந்து கழிச்சிடுறோம். அப்போ 1 மைனஸ் என்ன வருது, பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 5 வரும். அப்போ எஃப் ஆஃப் 5 அப்படியே 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் இருக்கிறதுல 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சிடுச்சு ஆன்சர். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து இ பவர், இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா இ பவர் மைனஸ் 5/3 வரும். அடுத்தது 5th பாயிண்ட் பாருங்க, பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்படியே 4 சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 சப்ஸ்டிட் பண்ணால் 4/3 அவ்வளோதான். ஏன்னா லெஸ் தென் வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வரும்போது நமக்கு இந்த 1 மைனஸ்ன்னு போட வேண்டியது. பாருங்க 1 போட்டு அப்புறம் 1 மைனஸ் இந்த இடத்துல 5 சப்ஸ்டிட் பண்ணுறல, அப்போ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 5/3. இப்போ இந்த மைனஸ் உள்ள போகும்போது இந்த +1 -1 கேன்சல் ஆகி அப்போ இ பவர் மைனஸ் 5/3 அப்படின்னு ஒரு ஆன்சர், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான் 5th சம். இதில் என்னென்னா அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம், அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து. 5th சம் அதே மாடல் தான். சரிங்களா? அடுத்தது 6th சம். 5th பாருங்க. 6th பாருங்களேன், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நம்ம அதிலிருந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நிகழ்தகவு அடர்த்தி சார்பை நாம கண்டுபிடிக்கணும். அது எப்படி பண்ண, நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. பாரு அவங்க கொடுத்துருக்கிற கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வந்துடும் ஆன்சர். பாரு 1/2 எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 2x, எக்ஸை பண்ணால் 1, அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த 1ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அவ்வளோதான். இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாரு இந்த 1/2 உள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், எக்ஸ் ப்ளஸ் 1/2 வந்துடும், ஈஸியாக வந்துடும் பாருங்க. இந்த 0 எல்லாத்தையும் சேர்த்து அதர்வைஸ்ன்னு போட்டலாம். மற்ற எங்கிலும், மற்ற இடத்துலாம் 0 அப்படின்னு போட்டலாம். சும்மா முடிஞ்சு வச்சா ஆன்சர். அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 0.3லேருந்து 0.6 கேட்குறாங்க. ஆக்சுவலாக நமக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுனால அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். என்ன பண்ணுவீங்க, கேபிட்டல் எஃப் ஆஃப் 0.6 முதல்ல அப்பர் லிமிட் மைனஸ் எஃப் ஆஃப் 0.3 அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணி போட வேண்டியதான். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சு தான் போட முடியும், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் போட முடியாதுன்னு இல்லை. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சு போடுறது வந்து நம்ம இன்டெகிரல் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பாருங்க இதே சம்ம இப்போ எப்படி நம்ம போடலாம், இன்டெகிரல் 0 to 3 0.6 0.3லேருந்து 0.6 அப்படின்னு போட்டு இங்கே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் யூஸ் பண்ணுதோ, இதை யூஸ் பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் 1/2 யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதை விட நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சு போகிறது தான் ஈஸி. ஓகேங்களா? ஈஸியாக வந்துடும். அடுத்தது எக்ஸாம்பிள் 11.12. இதெல்லாமே நம்ம அந்த மாடல் பார்த்துட்டோம். பாரு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதே மாதிரி 11.14 எல்லாமே நம்ம இந்த மாடல் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதே மாடல் தான். அதே மாதிரி 11.15 சம்ஸும் நல்லா பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.